श्रीशैले सदया पात्रम् दीभक्त्यादि गुणान्नममितीन्द्रप्रवणम् वन्दे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथसमारम्भाम् नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम् कुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मत्पुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते मुकुलाभिरामम् श्रीमत्तरङ्गियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुलमुनिः प्रणतोऽस्मि नित्यम्। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय परमहंस परिव्राजक आचार्यराय ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பலபடியாக வளர்த்து பிரகாசப்படுத்துவதிலே உத்யுக்தராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய யதுகிரி யதிராஜ ஜீய சுவாமி, மண்டே மனந்தான் பிள்ளை சுவாமி நடத்தக்கூடிய எம்போ பார்த்தசாரதி சுவாமி, பார்த்தசாரதி ஐயங்கார் சுவாமி சேரிட்டிஸ் மூலமாக இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தொடர் உபன்யாச நிகழ்ச்சியிலே அடியனை மாதவத்தோன் என்கிற திருமொழியின் அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்று தற்போது நியமித்துள்ளார். அந்நியமனானுகுணமாக ஏதோ சில வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறேன். இவ்வாழ்வார் பெரியாழ்வார் போகத்தில் வழுவாத புதுபெயர்கோன் என்று கிருஷ்ணானுபவத்திலே துளியும் நழுவாதவர், குறையாதவர், தொடர்ந்து கிருஷ்ண குணங்களை அனுபவித்து வந்தார். கண்ணனுடைய அவதாரம் தொடங்கி அவனுடைய வேணுகான சிறப்பு, குடலூதர் சிறப்பு வரை, நாவலம்பெரிய தீவுங்கிற திருமொழி வரை அவனுடைய அவதார சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். பால்ய சேஷ்டிதங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். அதுக்கு மேலே கண்ணனையும் ராமனையும் சேர்த்து அனுபவித்தார். மேலும் இந்த விபவாவதார எம்பெருமான்கள் எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், அந்த எம்பெருமானவன் அந்த செய்த சேட்டைகள்லாம் தோத்தும்படியாக இன்றும் எல்லாரும் அனுபவிக்கலாம்படியாக எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை அனுபவிக்க வேண்டும் என்று திருமாலிருஞ்சோலமலை, திருக்கோட்டியூர் என்ன போல திவ்யதேசங்கள் அனுபவித்து வடதிசையில இருக்கக்கூடிய ஷாலக்கிராமம், துவரை, அயோத்தி என்ற போன்ற திவ்யதேசங்கள், முக்கியமாக கண்டம் என்னும் கடிநகர் என்கிற திவ்யதேசம், இப்படிப்பட்ட திவ்யதேசங்களை அனுபவித்து நின்றார் கீழ் வரைக்கும். மேலே திவ்யதேசங்களுக்கு பிரதானமாக தலை அரங்கம் என்று பிரதான திவ்யதேசமாக கொண்டாடப்படக்கூடிய திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தொழிருக்கக்கூடிய பெரிய பெருமாள், அவரை அனுபவிக்க புகுகிறார். கீழே சொல்லப்பட்ட மற்ற திவ்யதேசங்கள் போலல்லாமல் திருவரங்கம் பெரிய கோயிலுங்கிறது எல்லா அவதாரங்களில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் தோத்தும்படியாக பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை என்று சொல்கிறோமே, எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமான்களுடைய குணமும் இவ்விடத்திலே தோத்தும்படியாக அமைந்திருக்கும். பொங்கோதம் சூழ்ந்த புவனியும்னு எம்பெருமான் உபய விபூதி நிர்வாகத்தையும் இவ்விடத்தில் இருந்து கொண்டுதான் செய்கிறான் என்று எம்பெருமானுக்கு தலைநகரமாக ராஜா எழுந்தொழிருக்கக்கூடிய தானியாக ஸ்வஸ்தானமாக எம்பெருமானுக்கு தன்னுடைய ஸ்தானமாக வாசஸ்தானமாக அமைந்திருக்கக்கூடிய இடம் இது. ஒரு ராஜாவானவன் பகல் வேளையிலே எங்கு சென்று சஞ்சரித்து எந்த காரியத்தை செய்தாலும் இரவு வந்து எங்கு தங்குகிறானோ அதுதான் அவனுடைய ஸ்வஸ்தானம். அந்த ரீதியில எம்பெருமான் பகல் வேட்டைக்காக எழுந்தோடின இடங்களை போல மற்ற திவ்யதேசங்கள் எல்லாம் பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட என்கிற விடத்திலே பள்ளி கொள்ளும் இடம் என்பது கோயில் என்ன ஆச்சாரியர்கள் அருளி செய்வர்கள்னு பிரசித்தம்.
எம்பெருமானுக்கு ராத்திரி தான் வந்து உறங்கக்கூடிய தன்னுடைய ஸ்தானம் அது திருவரங்கம் பெரிய கோயில்தான் என்று எந்த திவிதேஷ எம்பெருமானாக இருந்தாலும் இரவு வந்து உறங்குவது திருவரங்கம் பெரிய கோயில் திருவாளந்திருப்பதியில தான் என்று சம்பிரதாயம் அறிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி திவிதேசங்களுக்குள்ளே திவிதேசங்களுக்குள்ளே தலையானதான திவிதேசம் பெரிய கோயில் என்பது. அவ்விடத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமானை இத்திருமொழி தொடங்கி அனுபவிக்கிறார். இத்திருமொழியாலே விசேஷித்து அனுபவிக்கிறார். மாதவத்தோன் என்கிற திருமொழியாலே. கீழே சொல்லப்பட்ட திவிதேசத்து எம்பெருமான்களும் கூட மாலிரும் சோலை மணாளனார் பள்ளி கொள்ளும் இடம் எதுன்னா திருவரங்கம் தான். தேனார் திருவரங்கம் தென்கோட்டின்னு அப்படி கீழ் அனுபவித்த திவிதேசங்களுக்கும் திருவரங்கத்துக்கும் ஒரு சேர்த்தியும் உண்டு. ஆனபடியாரையும் திருவரங்கம் ஆழ்வாருக்கு நினைவில் வர அத்தை விடமாட்டாமல் அதனுடைய அந்த திவிதேசத்தினுடைய போக்கியத்தை, எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுடைய போக்கியத்தை என இரண்டையும் பலபடியாக வர்ணிக்கிறார் இத்திருமொழியாலே. ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்ன உகந்தருளில நிலங்கள் எல்லாவற்றிலும் பிரதானமாக அடியவர்களை ரட்சிப்பதற்கு என்றே ஏற்பட்ட ஒரு ஸ்தானம் இத்திருவரங்கம். மேல ஓரொரு பாட்டிலேயும் வியாக்கியானத்துல இந்த திவிதேசத்தினுடைய திருநாமம் வர இடங்கள்ல எல்லாம் மாமனிகள் பெருமான் இன்னென்ன காரணத்துக்காக இந்த திவிதேசத்துல இன்னென்ன விதமாக ரட்சிப்பதற்காக பெரிய கோயிலே பெருமான் கண் வளர்ந்தருளுகிறான், எழுந்தருளி இருக்கிறான் என்று அருளி செய்கிறார் தாமும். அப்படி எம்பெருமானுக்கு ரட்சணத்துக்குன்னு ஏற்பட்ட ஒரு ஸ்தானம். எம்பெருமான் நித்தியவாசத்தை விரும்பி இவ்விடத்திலே செய்தருள்கிறான். எல்லாரும் வந்து யாவரும் வந்து அடிவணங்க அரங்கநகர் தொயின்னவன் எல்லாரும் வந்து ஆசிரிக்கலாம்படியாக இவ்விடத்திலே தன்னை எம்பெருமான் அமைத்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு ஏத்தம் அது சொல்லப்படுறது. அன்போடு தென்திச நோக்கின்னு ஸ்ரீ விபீஷணாழ்வானுக்காக ராமாவதார காலத்திலிருந்து எம்பெருமானவன் அவனிடத்திலே பிரீத்தியோட அவனை நோக்கி ஆசிரியனுக்காக பள்ளி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம். திருவாளன் இனிதாக திருக்கண்கள் வளர்கின்ற திருவரங்கம் என ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ரொம்ப போக்கியத்தில ஈடுபட்டு ரொம்ப சுகமாக கண் வளர்ந்தருளுகிற ஸ்தானம் இது என்று கொண்டாடும்படியான தேசம். அப்படிப்பட்ட பெரிய பெருமாளிடத்திலே கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள், ராமாவதார சேஷ்டிதங்கள் என்று எல்லா சேஷ்டிதங்களையும் அத்தோட கூட ஸ்ரீ நரசிம்மனுடைய சேஷ்டிதங்கள், வராகநாயனருடைய செயல்கள் என்று எல்லாவற்றையும் ஒருங்கே சேர்த்து அனுபவிக்கிறார். அந்தந்த அவதாரங்கள்ல செய்த செயல்களை சொல்லி அத்தை செய்த எம்பெருமான் எழுந்தோடு இருக்கக்கூடிய இடம் திருவரங்கம்தான் என்று அந்த தேசம் பரமப்பிராபியம் என்ன சொல்லி இந்த திவதேச வைபவத்தை பலபடியாலும் சொல்லி தலை கட்டுகிறார் இத்திருமொழியாலே. முதற்பாட்டு சாந்தீபினி என்கிற ஒரு ஆச்சாரிய இடத்துல கண்ணன் வேதாத்தியனத்தை செய்தான். அவனுடைய பிள்ளை அழைத்து கொண்டு வந்த எம்பெருமான் தான் இப்போது திருவரங்கத்திலே பள்ளி கொள்கிறான் என அருளி செய்கிறார். மாதவத்தோன் புத்திரன் போய் மரிகடல்வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையா உருவே கொடுத்தானோர் தோதவத்தி தூய்மறையோர் துறைப்படிய துளும்பியெங்கும் போதில் வைத்த தேன் சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே என்று. மாதவத்தோன் பெரிய தபஸை செய்தவன். அந்த செய்தவனான சாந்தீபனி அவனுடைய பிள்ளை. அவன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போயிட்டான். மரிகடல்வாய் மாண்டானை என்னைக்கோ ஒரு நாள் அவன் சென்றான். கடல் பெருசா அலையெறியக்கூடிய காலத்திலே அவன் செல்ல கடல்ல புகுந்து அகப்பட்டு கொண்டான். அப்படி அவன் மடிந்தான். அப்படி மடிந்தவனைத்தான் ஓதுவித்த தக்கணையா கேட்கிறார். இந்த கண்ணன் பெருமானும் நம்பிமுத்தபிரானும் அத்தியனம் செய்வதற்காக வருகிறார்கள். வந்தா இவள் சாமானியம் கிடையாது, ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் என்று சொல்லுமா போலே இவ அத்தியனம் பண்ணக்கூடிய வேகம், சாமர்த்தியம், இவாளிடத்துல இருக்கிற கிரகணம், தாரணம் என்கிற சாமர்த்தியங்கள் எல்லாம் பார்த்தான் சாந்தீபினி. ஒரு நாள்ல ஒரு கலை 64 நாள்களிலே 64 கலைகளை கிரகிக்கிறாளா.
அப்படின்னு இத பார்த்து, காதல் என் மகன் புகலிடம் காணாள் கண்டு நீ தருவாய் எனக்கு அப்படின்னு காணேன் புகலிடம் காணேன்னு சொல்றான். முன்னாடி பரமபோக்கியனா இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளை, அவன் எங்கேயோ போயிட்டான். அப்படி போன என் பிள்ளை எங்க போனான்னு தெரியல. அத்தை நீ கண்டு தர வேணும் என்று எம்பெருமானிடத்துல சமுத்திரன் எடுத்துன்னு போன சமுத்திரத்திலே மரித்த என்னுடைய பிள்ளையை நீ கொண்டு வந்து கொடுக்க வேணும். அதான் நான் தட்சிணையாக பிரார்த்திக்கிறேன் என்று எம்பெருமானவன் எத்தையும் செய்ய வல்லவன் என்று அறிந்தவனாக இருக்கிறபடியாலே அத்த பிரார்த்திக்கிறான். சர்வேஸ்வரன் தான் தனக்கு சிஷ்யனாக வாய்த்திருக்கிறான் என்று அறிந்து அவ்வெம்பெருமானிடத்திலே மோட்சத்தை பிரார்த்தித்து எளிதாக பெறலாமாயிருக்க. ஒரு ததிபாண்டன் எம்பெருமானிடத்திலே மோட்சத்தை பெற்று முக்தனானான். அவனுடைய தயிர்த்தாழிக்கும் சேர்த்து மோட்சத்தை பெற்றான்னு கதை இருக்க செய்து சகல சாஸ்திரங்களும் கத்த முனிவன் ஆனாலும் கூட சாந்தீபினிக்கு கண்ணனிடத்துல மோட்சத்தை கேட்க வேணும் என்கிற எண்ணமில்லை. என்னைக்கோ போன பிள்ளை அவனிடத்துல சங்கத்தால அவனை போய் கேட்கிறான் இவன். இப்படி அவன் கேட்டவாறே பெருமானவன் உருவுருவே கொடுத்தானோர் தம்பாலம் யாத்தனா சம்ஸ்தம் யதா பூர்வ சரீரினம் பித்ரே பிரதத்தவான் கிருஷ்ணஹா என்ன எம்பெருமானவன் யாத்தனையில அந்த பாபம் செய்ததுக்கு அந்த துக்கத்தெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சரீரம். அத போல எம்பெருமான் வந்து பார்க்கிற காலத்துல அவன் அப்படி இருக்கான். ஆனா அவனை யதா பூர்வ சரீரினம் பித்ரே பிரதத்தவான்னு பிறக்கிற காலத்துல எந்த ஒரு வடிவத்தை உடையவனாக எந்த ஒரு சரீரத்தை உடையவனாக இருந்தானோ அதே போல தந்தையை விட்டு பிரிகிற காலத்துல என்ன வயசு என்ன சரீரம் இருந்ததோ அதே சரீரத்தை உடையவனாக எம்பெருமானவன் ஒரு மாறுபாடு இல்லாதபடியாக அப்படியே கொண்டு வந்து கொடுத்தானாம். அப்படி கொடுத்தவன் நித்தியவாசம் செய்யக்கூடிய தேசம் சமுத்திரத்தின் இடத்துல எம்பெருமான் செல்ல சமுதிரராஜனானவன் எனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பஞ்சஜனன்கிற அசுரன் அவன் தான் கை கொண்டான் என்னவாறு அவனை அழித்து அவனுடைய யுத்தம் செய்து அவனை அழித்து அவனிடத்திலே இருந்த அவன் உடம்புல இருந்த பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கத்தையும் கை கொண்டு இந்த பிள்ளையும் மீட்டு கொண்டு வந்தான் என்று சரித்திரம். ஆக அப்படி அந்த பிள்ளைய உருமாறாமல் அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொடுத்த எம்பெருமான் அவ்வெம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய தேசம் எது? ஏன்னா தோதவத்தி தூய்மறையோர் தௌத்தமான வஸ்திரம் திருவரங்கத்துல எழுந்தொழிக்கக்கூடியவர்கள்லாம் எம்பெருமான் எப்படி சிஷ்டனோ அதே போல திருவரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நல்லார்களும் கூட மிகுந்த ஆச்சார சீலர்கள் ஆயாலே நன்னா பரிசுத்தமாக தோய்த்து நன்றாக உலர்த்தி நல்ல சுத்தமான வஸ்திரத்தை தரித்தருள்வர்கள். தோதவத்தி நல்ல சுத்தமான வஸ்திரத்தை தரிச்சுண்டு தூய்மறையோர் சுத்தமான மறை சுத்தமான வேதம் அதையே தங்களுக்கு அடையாளமாக கொண்டவர்கள். வேதத்தையே எப்போதும் சொல்லிக்கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற அர்த்தங்களை அப்படியே அனுஷ்டித்து அதையே தங்களுக்கு அடையாளமாக கொண்டவர்கள் வைதிகர்கள். தூய்மறைனா என்ன அர்த்தம்? ஒரு புருஷனாலே இயற்றப்படாததாக உண்டாக்கப்படாததாக இருக்கக்கூடிய ஏத்தமுடையது வேதம். அத்தாலே எப்போதும் இருக்கக்கூடியது நித்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட தோதபத்தி தூய்மறையோர் அந்த எம்பெருமானுடைய சுரூபம் ரூபம் குணம் விபூதிங்கிற எல்லாவற்றையும் தெளிவாக உள்ளபடியாக காட்டவல்ல ஏத்தம் அந்த சீர்மையுடையதா இருக்கு. அப்படிப்பட்ட மறையையே தங்களுக்கு அடையாளமாக கொண்டவர்கள் இவர்கள். ஏனென்னால் சாஸ்திரம் சுவாத்தியாயோத்தியேத்தவியான்னு சொல்லித்துனா அந்த ரீதியில வேதத்தை நன்றாக கத்து அதை நன்னாக தரித்து வைத்து கொண்டு அதுக்கு சேர ஞானானுரூபமான விருத்தம்னு சொல்வார்கள். அந்த ரீதியிலே கத்த வேதத்துக்கு சேர அனுஷ்டானமும் அந்த வைதிக கர்மங்களை செய்தலையா இருக்கும்படியான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் தான் வைதிகோத்தமர்கள் தான் இவ்விடத்திலே தோதவத்தி தூய்மறையோர் சொல்லப்படுகிறார்கள். இவாளுக்கு என்ன அடையாளம்னா வைதிகர்கள் என்றே அடையாளமாம்படியாக வேதத்தை அனுசரிக்கக்கூடியவர்கள் வேதம் போன வழியிலே செல்லக்கூடியவர்கள் என்பதையே அடையாளமாக சொல்லும்படியாக அவ்வளவு வேதத்திலே ஊத்தம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட தூய்மறையோர் அவர்கள் துறைப்படிய கங்கையில் புனிதமாய காவிரி என்று கங்காஜலம்ங்கிறது ஒரு காலத்திலே எம்பெருமானோட சம்பந்தத்தை உடையது. அதுவும் விபவாவதார எம்பெருமானோட சம்பந்தம் உடையதாக இருந்தது. அதுக்கு மேல தேவதாந்தர சம்பந்தத்தையும் உடையதாக இருக்கு என்கிற குறைகள் அத உடையது. ஆனா
காவேரி இருக்கே, எப்போதும் எம்பெருமானோட சம்பந்தத்த உடையதா இருக்கு. கங்காம் விஷ்ணுபதீத்வ மாத்திர முகராம் ஹேமாபகா ஹந்த்வகம் என்ன அருளி செய்தார் பட்டபராசரபாதர், சுவாமி பராசர பட்டர். எம்பெருமானோட திருவடியோட மட்டும் சம்பந்தத்த உடையதாக இருக்கு கங்கையானது. ஆனா இந்த காவேரி இருக்கே, திருக்காவேரி இருக்கே, அது எப்படிப்பட்டது? தீர்த்தம் சுந்ததி பாதி நந்தன தருண் ரத்யாங்கணான் யுக்ஷதி ஸ்நானீயார்ஹண பானபாரி வஹதி ஸ்நாதः புனீதே ஜனான் ஷியாமம் வேதரஹோ வியனக்தி புலினே ஹேனைர் ஹசந்தீவ தத் கங்காம் விஷ்ணுபதீத்வ மாத்திர முகராம் ஹேமாபகா ஹந்த்வகம்னு அருளிச்சித. பொன்னின்னு சொல்லப்படக்கூடிய திருக்காவிரி அது பெருமானுக்கு நல்ல தீர்த்தத்தை கொடுக்கிறது. பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு, திருவாராதனத்துக்கு என்று பெருமானுக்கு தீர்த்தவாரியும் திருக்காவிரியில நடக்கிறது. எம்பெருமானோட முழு திருமேனியோட நித்தியமா ஒரு விதமா சம்ஸ்லேஷம் காவேரி ஜலத்துக்கு உண்டு. ஆகையாலே திருவாராதனத்துக்கும் சரி, திருமஞ்சனத்துக்கும் சரி, தீர்த்தவாரிக்கும் சரி, எல்லா விதத்திலையும் பயன்படக்கூடிய தீர்த்தத்தை உடையதாக இருக்கு. அதுக்கு மேலே எம்பெருமானுடைய திருநந்தவனத்துல இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் செழிப்பாக வளரும்படியாக செய்கிறது. அதுக்கு மேலே எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய திருவீதிகள் எல்லாம் எம்பெருமானுக்காக அவன் எழுந்தருளக்கூடிய உற்சவ காலங்களிலே அது வரைக்கும் காவிரி வந்து அவ்விடத்துல எல்லாம் நனைச்சு பெருமானுக்கு அந்த ஜலத்தை, அந்த ஸ்தலத்தை எல்லாம் சுத்தமாக ஆக்கி கொடுக்கறதாம். அதுக்கு மேல எம்பெருமானுக்கு திருமஞ்சனத்துக்கு, பெருமான் அமுது செய்வதற்கு தீர்த்தம் என்று எல்லாவற்றையும் கொடுக்கிறது. அதுக்கு மேல பெரிய உபகாரம் பண்றது, காவிரி 2 அருகும் ஓடுகிறது திருவரங்கத்துக்கு 2 பக்கத்திலையும். நடுவிலே ஒரு மணல் திட்டிலே பெரிய பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்னு வேத ரகசியமாக வேதத்தாலே மறைக்கப்பட்டு காட்டப்பட்ட எம்பெருமானை நன்னாக தன்னுடைய மணல் திட்டிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான்னு காட்டி கொடுக்கிறது எல்லாருக்கும். இவ்வளோ எம்பெருமானோட சம்பந்தத்தை பலவிதமாக உடையதாக இருக்கிறபடியால நீ வெறும் எம்பெருமானுடைய திருவடியோட சம்பந்தத்தை மட்டும் உடையவளா இருக்க. அதுவும் ஒரு காலத்துலதான் இருந்தது. அதுவும் விபவாவதாரத்தோட சம்பந்தம். நான் நித்தியமா எம்பெருமானோட சம்பந்தத்தை உடையவனா இருக்கேன். முழு திருமேனியோட சம்பந்தம் எனக்கு இருக்கு. அதுவும் அர்ச்சாவதாரத்துல தலையான திருவரங்கம் திருப்பதியில இருக்கக்கூடிய பெரிய பெருமாளோட சம்பந்தம் எனக்கு எப்போதும் இருக்கிறது. ஏன்னு இந்த காவிரியானது வேகமாக வர காலத்துல இந்த காவிரியில அப்படி அலைகள்லாம் வெளுத்து இருக்கும், நுரைகள்லாம் நல்லா வெளுத்து அதிகமாக இருக்கும். அத பார்த்தா காவிரியானது கங்கையை பார்த்து சிரிக்கிறா போலே தோற்றுகிறதுன்னு அழகாக வர்ணித்தருள்கிறார் பட்டர். அப்படி கங்கையில் புனிதமாய காவிரியின் கங்கையை காட்டிலும் மிகுந்த ஏத்தமுடையதாக காவிரி நதி இருக்கு. அந்த காவிரியில கலந்திழி புனல் அப்படின்னு அசுத்தியோட கூடின ஒரு கங்கையை போல இல்லாமல் விலட்சணர்கள் மட்டுமே நீராடும்படியான பரிசுத்தமான காவிரி. அந்த காவிரியில பெரிய பெருமாளுடைய திருக்கண் பார்வை விழக்கூடிய ஒரு துறை அந்த திருமுகத்து துறை அப்படின்னு திருமுகத்துறை முதலான துறைகள், பெருமாளுடைய திருமேனி சம்பந்தம், பெருமாளுடைய கட்டாட்சம் முதலானவைகளோட தொடர்புடைய துறைகள். அந்த துறைகளிலே துறைப்படிய துளும்பி எங்கும் ஏன்னா திரள் திரளா வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் தீர்த்தமாடுறா. அப்படி எல்லாரும் வந்து தீர்த்தமாடினவாறே காவிரி நன்னா அலை எறியறது. திரள் திரளா தீர்த்தமாடினவாறே எல்லா பக்கத்துலயும் அலை எறிந்து இருக்கு. அதுக்கு மேல அருகே இருக்கக்கூடிய புஷ்பங்கள், இந்த பூக்கள் எல்லாம் தண்டோட சேர்த்து அது பறிக்கிறது, தண்டெல்லாம் அலைக்கிறது. அப்ப அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன்கள் எல்லாம் காவிரியிலே வந்து கலக்கின்றன. ஆகையாலே அந்த காவிரி ஜலம் வர காலத்துல வெறும் தீர்த்தம் மட்டும் வரல, தேனையும் சேர்த்து கொண்டு அது வருகிறது. அப்படி தேனோட கூடின புனல், அந்த புனலை உடையதாக இருக்கக்கூடிய திருக்காவிரி என்று இப்படி அர்த்தம் பண்றார். க்ஷீராப்தேஹே மண்டலாத் பானோஹோ யோகினாம் ஹிருதயாதபி ரதிங்கதோ ஹரிர்யத்ர ரங்கமித்யபிதீயதே தஸ்மாத் ரங்கமிதி ஸ்மிருதம்னு இன்னொரு பாட்டம் இருக்கு. எம்பெருமானுக்கு திருப்பார்கடலை காட்டிலும் மிகவும் விருப்பத்துக்குரியதான ஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில். திருவரங்கம் பெரிய கோயில் இருக்கிறபடியால தான் எம்பெருமானுக்கு ஆழ்வார்கள் எல்லாம் கிடைத்தார்கள். ஆச்சாரியர்கள் எல்லாரும் மிகவும் மண்டினார்கள். இவர்கள்லாம் கிடைப்பதற்கு ஏற்ற ஸ்தானம்
என்பதாலையும், இவர்கள் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய ஸ்தானம் என்பதாலையும் எம்பெருமானுக்கு திருப்பாற்கடலை காட்டிலும், ஆதித்ய மண்டலத்தை காட்டிலும் மிகவும் ஆதரத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். யோகிகளுடைய ஹிருதயத்தை காட்டிலும் கூட இவ்விடத்திலே எம்பெருமான் மிகவும் ரத்திம் கதஹ, ரங் கம் என ஆயித்தான். ரத்தின ஆசை அத்தை அடைந்தான். எவ்விடத்திலே எம்பெருமான் மிகுந்த ஆசையை கொள்ளுகிறானோ அவ்விடத்துக்கு ரங்கம் என்று பெயர்னு இப்படி இந்த ரங்கம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லப்படுறது மகர்ஷிகளாலே. ஆஹா, அப்படிப்பட்ட ஏத்தத்தை உடையதா இருக்கு. ஆகையால திருவரங்கம் என்பதுவே, திருவரங்கம்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஊர் என்று அப்படி பிரசித்தத்தோத்த அருளி செய்கிறார் ஆழ்வார். மேலே 2ஆம் பாட்டு, வைதிக புத்திரர்கள் ஏதோ ஒரு காலத்துல சாந்தீபினியுடைய பிள்ளையை மட்டும் எம்பெருமான் மீட்டுக் கொடுத்தான் என்பதில்லை. இதே போன்ற ஒரு செயலை மற்றுமொரு காலத்திலும் செய்திருக்கிறான் என்று அருளி செய்கிறார். வைதிக புத்திரர்கள் அவர்கள் ஒரு வருஷமும் ஒரு பிள்ளை அது மாண்டு போக, அப்படி மாண்ட பிள்ளைகள் எல்லாரையும் எம்பெருமான் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன். அவன் இவ்விடத்திலே திருவரங்கம் பெரிய கோயிலில் நித்தியவாசமாக எழுந்தொழிருக்கான்னு சொல்லர். பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகளை நால்வரையும் இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து ஒருப்படுத்த உரைப்பனோர் மறைப்பெருந்தீ வளர்த்திருப்பார் வருவிருந்தை அளித்திருப்பார் சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம் என்பதுவே என்று. பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள். ஒரு பிராமணன், இந்த பிராமணனானவன் பெருமானிடத்துல முறையிடத்துக்காக வந்திருக்கான். என்ன முறையிடுகிறான் என்னால், அவனுக்கு பத்தினி இருக்கா, 3 தடவை குழந்தைகள் பிறக்கிறது. ஆனா அந்த குழந்தைகள் பிறந்த மாத்திரத்துல மறைந்து போறது. குழந்தைகள்லாம் பிறந்த மாத்திரத்துல மரித்து போனா அது வேற விஷயம். குழந்தைகள் பிறந்த உடனே மரணமடைந்தா அதுவே துக்கத்தை உண்டாக்கும். ஆனா பிறந்த குழந்தைகள் எங்க இருக்குன்னே தெரியல. ஆகையால பிறந்து கொஞ்ச நேரத்துக்குலாம் காணாம போயிடுது. எப்படி போறது, யார் எடுத்துன்னு போறா ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறது. என்ன ஆகுதுன்னே தெரியல. அப்பொழுது 4வது பிள்ளை, அவ கர்ப்பிணியா இருக்கா. பிரசவம் நேர போகிறது. பிரசவம் அனித்தாக இருக்கு. அப்போது கண்ணன பெருமானிடத்துல வந்து முறையிடுறான். இந்த பிள்ளையாவது நீ காத்து தர வேணும். என்ன, ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் அவையெல்லாம் மறைந்தா போல இப்பிள்ளை மறையலாகாது. அதையாவது நீ காத்து தர வேணும். சீக்கிரமாக வர வேணும்னு கண்ணன பெருமானிடத்துல பிரார்த்திக்க, பெருமானும் வரேன்னு கிளம்புறான். ஆனா அக்காலத்தை எம்பெருமானவன் தீட்சிதனாக இருக்கிறான். ஒரு யாகம் செய்வதற்காக ஆரம்பித்திருக்கான். தீட்சிதனாக இருக்கக்கூடியவன் யாகம் முடிகிற வரைக்கும் வேற இடத்துக்கு செல்லலாகாது. ஆகையால எம்பெருமான பார்த்து, அர்ஜுனன் நீ தீட்சிதனாக இருக்க, நீ இங்கே இரு, நான் இவனுடைய பிள்ளையை அழகிதாக காத்து தருகிறேன் அப்படின்னு நன்னா காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த சூத்திகா கிரகம், பிள்ளை இருக்கக்கூடிய, அதாவது தாயானவள் இருக்கக்கூடிய இடம், அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கிரகம், அந்த பிள்ளை பிறக்க போற இடம் இருக்கே, அங்க சென்று அந்த அறைக்கு வெளியில ஒரு காத்து தூசி கூட உள்ள செல்ல முடியாது. ஒரு காத்து, சின்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாதபடியா அவ்விடத்தை முழுக்க சரக்குடமா அப்படி ஆக்கி வச்சிருக்கான். அடர்ந்த அம்புகள் நிறைந்ததாக ஆக்கி வச்சிருக்கான். யாரும் உள்ள நுழைய முடியாது, யாரும் வெளியில போக முடியாது. அப்படி நன்னாக அடைத்து அர்ஜுனனானவன் நன்கு காத்து கொண்டிருப்பதாக நினைத்திருக்கிறான். அப்படி இருக்கிற காலத்துல குழந்தை பிறக்கிற சத்தம் கேட்கிறது. அடுத்த க்ஷணம் ஒன்னும் சத்தம் இல்லை. பிராமணன் இத அறிந்து இவனை பார்த்து, அர்ஜுனனை பார்த்து நிந்திக்கிறான். அட க்ஷத்ரியாதவன், உன்னாலதான் காரியம் கெட்டுது. போன சமயத்துல எல்லாம் பிள்ளை கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் மறைஞ்சு போச்சு. இப்ப பிறந்த அடுத்த க்ஷணமே காணாம போயிடுது. கண்ணன் ஒழுங்கா வந்து ரட்சித்து தரேன்னு சொன்னான். அவன் வந்திருந்தா ஏதாவது பண்ணிருப்பான். நீதான் என்னமோ நான் நன்னா ரட்சித்து தரேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம், உன் காரியத்தை நான் நன்னா நோக்கி தருகிறேன்னு சொல்லி, எப்படி பாணாசுரனை நன்னாக காப்பாத்துறேன்னு சொல்லி ருத்ரன் கைவிட்டானோ அத போல நீ காப்பாத்துறேன்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை பண்ணினாயே என்று நிந்தித்து அவனை அழைச்சென்று கண்ணனிடத்திலே செல்கிறான். அப்படி சென்றவாறே கண்ணன் பெருமானவன் அவனை பார்த்து சொல்கிறான், கவலைப்பட வேண்டாம், என்னாச்சு என்னவாறு இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னவாறு, சரி வாருங்கோள் இனி இருவரையும் அழைத்து கொண்டு செல்றான். பெருமானவன் அந்த யாகம் செய்ய ஆரம்பித்த யாகத்துல பிராத்தஸ்தவனம்னு பகல் வேளையிலே செய்ய வேண்டிய கர்மத்தை பண்ணி முடிச்சிருக்கான். அதுக்கு மேல அவ்விருவரையும்,
அதாவது அர்ஜுனனையும் அந்த பிராமணனையும் இருவரையும் வைத்துக்கொண்டு தேரிலே தான் செல்லுகிறான். அப்படி தேரிலே செல்லும் காலத்தே தேர் கடவி என்று அருளி செய்கிறார் ஆழ்வார். அதாவது திருடமாக இருக்கக்கூடிய தேர் என்று. ஏன் திருடமாக இருக்கக்கூடிய தேர் என்றால், பொதுவாக ஒரு வஸ்து காரணத்துக்குள்ள தாம் புகுருமேயானால் அது அழிந்து போகும். காரிய வஸ்துவானது காரணத்தோட சேருதல்ங்கிறதுக்கு தான் லயம் என்று பேரு. இந்த தேரானது தன்னுடைய காரணமாக இருக்கக்கூடிய பிருத்திவியாதிகளோட சேர்ந்தால் அது லயிக்க வேணும். ஆனால் இது என்ன ஆறுது அப்படின்னா, இவ்விடத்திலேருந்து அண்டத்தை கடந்து அதுக்கு மேல பிருத்திவி ஆவரணம், ஜலாவரணம்னு எல்லா ஆவரணங்களையும் கடந்து அந்த மூல பிரகிருதி அதன் எல்லை வரைக்கும் போயிடுது. அதுக்கு மேல எம்பெருமான் அவர்களை அங்கே நிறுத்தி வைத்து சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதின்னு சொல்லப்படுற ஸ்ரீவைகுண்டம் அங்க செல்றான். அங்க சென்றா இந்த குழந்தைகள் 4 குழந்தைகள், ஏற்கனவே பிறந்த 3 குழந்தைகள், இப்போது பிறந்த 4வது குழந்தைன்னு எல்லாம் அங்கதான் இருக்கு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, பிராட்டிமார்கள் எம்பெருமானை பார்க்க வேணும். கண்ணன் எம்பெருமானுடைய திருமேனியை பார்க்க வேணும். கண்ணன் பெருமானை எப்படியாவது இங்க வரவழைத்து அத்தை பார்க்க வேணும் அந்த திருமேனியன்னு அவளுக்கு ஆசை. பராவதநாதனை எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் கூட கண்ணன் பெருமானுடைய திருமேனியை அழகை நன்றாக அனுபவிக்க வேணும் என்கிற ஆசை கிளர்ந்து எழ, அவர்கள் அந்த ஆசையாலே தூண்டப்பட்டு ஏதாவது ஒரு ஆச்சரியமான செயலை செய்தால்தான் கண்ணன் அவசியம் வருவன் என்பதற்காக இப்படி ஒரு செயலை செய்தார்கள். ஆக அப்போது எம்பெருமான் ஒரு புன்சிரிப்பு சிரித்து குழந்தைகள்லாம் மீட்டு கொண்டு வந்து இந்த பிராமணன் இடத்துல கொடுக்குறான். அப்படி கொடுத்தா அந்தந்த குழந்தைகள் என்னென்ன வஸ்திரம் தரிச்சுட்டு இருந்ததோ, என்னென்ன ஆபரணங்கள்லாம் தரிச்சுட்டு இருந்ததோ, என்ன அளவுடையதா இருந்ததோ அதே அளவுல அதே ஆபரணத்தோட அதே அலங்காரத்தோட கொடுத்தான்னு பட்டர் அருளி செய்வார். உடனே கேள்வி கேட்டாலாம், இது பிறந்த குழந்தை பிறந்த மாசத்துல மறைஞ்சு போயிடுது, அந்த குழந்தைக்கு யார் அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டா? அலங்காரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். வைதிகனுடைய பிள்ளையோ இல்லையோ பிறக்கிற காலத்திலே எல்லாத்தோடையும் பிறப்பர்கள் காணும் என்று ரசமாக அருளி செய்தாராம் பட்டர். ஆக அப்படி மாண்டொழிந்த பிள்ளைகள் 4வரையும், ஏற்கனவே மாண்ட 3 இப்போது பிறந்த 4வது பிள்ளைன்னு இப்படி 4வரையும் எம்பெருமானானவன் அதே வடிவத்தோட அப்படி கொண்டு வந்து கொடுக்குறான். மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள் என்று குழந்தை பிறந்த உடனே அவள் பார்க்க முடியாதபடியாக மறைந்து போகின்றனான்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த சூத்திகா கிரகம், அந்த கிரகத்துல மறைந்து போன குழந்தைகளை எம்பெருமான் மறுபடியும் திருநாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வந்து இங்கே அவர்கள் அனுபவிக்கும்படியாக கொடுத்தான். இறைப்பொழுதில் கொணர்ந்து கொடுத்து தீட்சிதனாக இருக்கான். ஏன்னா அந்த தீட்சைக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படாதபடியாக காலையிலே செய்ய வேண்டிய யாகத்தை செய்து முடித்து விட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி மத்தியானம் செய்ய வேண்டிய மாத்தியானிக தவனத்துக்கு எம்பெருமான் மறுபடியும் திருப்பி பரமதத்திலேருந்து மீண்டு எழுந்தருளி விட்டானா. அப்படி வேகமாக எம்பெருமான் சீக்கிரமாக க்ஷண காலத்துல செய்தா போரே செய்கிறான். உருப்படுத்த உரைப்பனூர் தாயோடு கூட்டியன்னு சொல்லும்படியாக இந்த தாயோட சேரும்படியாக பெருமானானவன் அப்படி சேர்ப்பித்தான். முன்னாடி இருந்த ரூபம் அதுல ஒன்றும் குறையாதபடியாக தாயானவள் எடுத்து உச்சி மோந்து அணைத்துக் கொள்ளும்படியாக அப்படி சேர்த்து விட்டவன். உரைப்பன நன்ற உரைப்ப உடையவன், தாரிடியமுடையவன், வலிமை சக்தி அத்த உடையவன். அப்படிப்பட்ட சக்தியுடைய எம்பெருமான் எழுந்தளிக்கக்கூடிய ஸ்தானம் இது என்னால் மறை பெருந்தி வளர்த்திருப்பார். வேதோக்தமான அக்னிகள், பெருந்தி 3 அக்னிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன வேதத்திலே. அந்த 3 அக்னிகளையும் நன்றாக காக்கக்கூடியவர்கள். வளர்த்திருப்பார், அந்த அக்னி அழியாதபடியாக காத்து நன்றாக அத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். வருவிருந்தை அளித்திருப்பார், வரக்கூடிய விருந்தினர்கள் அவர்களை காத்து அவர்களுக்கு வேணுங்கிற உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் நன்றாக செய்யக்கூடியவர்கள். தான் திருமாளிகைக்கு எழுந்தருளக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையும் செய்து நிறைவேற்றி தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய மறையவர்வாள்.
மிகுந்த ஏத்தத்தை உடைய மறையவர்கள். வைதிக கர்மானுஷ்டானம் என்ன, பகவத் ஆராதனம் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆராதித்தல் என்ன, இப்படி எத்தையும் விடாத ஒரு சிறப்பு ஏற்றம் அத்தை உடையவர்கள், அந்த நன்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அது காரணம் என்ன? மறையவர் வைதிகர்களாக இருக்கிறபடியால வேதார்த்தம் நன்றாக கைவரப் பெற்றவர்கள். ஆக அந்த வேதார்த்த ஞானம் வந்ததுக்கு பிரயோஜனம் இப்படி பகவதாராதனத்தையும் பாகவதாராதனத்தையும் செய்தல்தான் என்று அறிந்து அதுக்கு சேர இவத்தை செய்யக்கூடியவர்கள். சிறப்புடைய மறையவர் வாழ் திருவரங்கம், அவர்கள் நன்றாக வாழும்படியாக இருக்கக்கூடிய திருவரங்கம். அந்த திருவரங்கம் என்பதுவே அந்த ஸ்தானம்தான் மிகவும் போக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் இவ்விடத்திலே சொல்லப்பட்ட செயல்கள் எல்லாவற்றையும் செய்தருளினான் என்று அருளி செய்தார். மேலே 3ஆம் பாட்டு. உத்தரையினுடைய பிள்ளை, அந்த அபிமன்யோட பிள்ளை. அவன் என்ன ஆனா, ஏன்னா பிறக்கிற காலத்துல கரிக்கட்டையாக பிறக்கிறான். அந்த கரிக்கட்டையாக பிறக்கக்கூடிய பிள்ளையாக ஆக்கி பாண்டவர்களை பாரத யுத்தத்துல ரட்சித்து கொடுத்து இப்படி இந்த காரியங்கள்லாம் செய்த எம்பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய இடம் திருவரங்கம் என்று அருளி செய்கிறார். மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்டு மைத்துனன்மார் ஒரு மகத்தே வீழாமே குருமுகமாய்க் காத்தானோர் திருமுகமாய்ச் செங்கமலம் திருநிறமாய்க் கருங்குவளை பொறுமுகமாய் நின்னலரும் புனலரங்கம் என்பதுவே என்ன. மருமகனாக இருக்கக்கூடிய அபிமன்யு, அந்த அபிமன்யுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய பரீட்சித்து, அந்த பரீட்சித்துங்கிற பிள்ளையோட பிராணன் அத்தை மீட்டு கொடுக்குறான் எம்பெருமான். அந்த மருமகன் தன் சந்ததியை உயிர் மீட்கிறதுனா என்ன? கரிக்கட்டையாக போன பிள்ளை, அது அஸ்வத்தாமாவினுடைய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தினுடைய வேகத்தால எம்பெருமான் ரட்சிக்கிற காலத்தில் ஏற்பட்ட அந்த நெருப்பு கக்கின ஒரு கிரணங்கள், அந்த அஸ்திரத்தினுடைய கதிர்களாலே பிள்ளையானது கரிக்கட்டையாக பிறக்கிறது. கரிக்கட்டையா பிறந்தா ஆகாசத்திலேருந்து அசரீரி வாணி, யாரு சுத்தமான பிரம்மச்சரியம் உடையவனோ அவன் தீண்டினா குழந்தையானது உயிர் மீண்டெழும், மறுபடியும் உயிர் பெற்று பிள்ளையாக ஆகும் என்று சொல்லுகிறது அந்த வாணி, அந்த குரலானது சொல்லுகிறது. அப்போ உடனே திருவடியினிடத்துல பீஷ்மரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்க தான் சுத்த பிரம்மச்சாரிகள், நீங்கள் தான் தீண்ட வேணும் என்று. ஐயோ, என்னால் தீண்ட முடியாது, இந்த பலபரீட்சை விஷ பரீட்சை எல்லாம் நான் பண்ண மாட்டேன். பீஷ்மர், நான் ராஜாவா இருக்கிறபடியாலே எனக்கு பணிவிடை செய்யறதுக்கு பலரும் வருவார்கள், ஆகையாலே எனக்கு எந்த அளவுக்கு பிரம்மச்சாரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு அவர் கை வாங்குறார். திருவடியானவன், நான் லங்கைக்கு போன காலத்துல பல ஸ்திரீகளை பார்த்திருக்கேன். அவர்கள் அந்தப்புறத்திலே உறங்குற காலத்துல அவர்களெல்லாம் பார்த்தேன். அந்த ஸ்திரீகளை பார்த்தபடியால எனக்கு அக்காலத்திலே என்னுடைய பிரம்மச்சரியம் எவ்வளவுக்கு நிலைத்திருந்ததுன்னு எனக்கு இப்ப உறுதியாக சொல்ல முடியாது. நானும் இந்த பரீட்சையில இறங்க மாட்டேன்னு சொல்றான். உடனே பாண்டவர்கள், அவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போது எம்பெருமானவன், நான் வேணுமானால் இந்த திருவடிய என் திருவடியால இந்த பிள்ளைகளை ஸ்பர்சிக்கட்டுமான்னு கேட்கிறான். எல்லாருக்கும் சிரிப்பு உண்டாருது. பிரம்மச்சரியம் உடையவன் ஸ்பர்சிக்கணும்னு சொல்லியிருக்கு. நீ பிறந்த நாள் தொடங்கி எவ்வளவு ஸ்திரீகளை எவ்வளோ சம்ஸ்லேஷிச்சிருக்க. திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பஞ்சலட்சம் குடியில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுல வயசானவா சிறியவர்கள் வாசி இல்லை. அவர்களுக்கு விவாகம் ஆயிடுத்தா விவாகம் ஆகலையான்னு வாசி இல்லை. இன்னாருன்னு யாருன்னு வாசி இல்லாமல் எல்லாரோடையும் கலந்தவன் நீ. அதுக்கு மேல விவாகம் ஆனதும் 16,108 பெண்களோட, எல்லாரிடத்திலையும் 11 குழந்தைகள். இப்படி இருக்க செய்தே பெரிய குடும்பி, பகுகுடும்பி எம்பெருமான். அப்படி இருக்க செய்தே பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன், பொய்யே பேசாத எம்பெருமான் அப்படின்னு பொய்யே பேசாதவன் இருந்தானா அவன் தொட்டாதான் இந்த பிள்ளை உயிர் பெற்றன்னு சொல்லியிருக்கு. இவன் போய் பண்றேங்கிறானேன்னு அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாருது. சரி, பண்ணி பார்க்கட்டும், வந்தா லாபம், வரலன்னா ஒன்றும் குறவில்லையேன்னு விடுகிறார்கள். உடனே எம்பெருமான், எதிமே பிரம்மச்சரியம் சியாத் மை சத்தியஞ்ச திஷ்டதி அவ்யாஹதம் மம் ஐஸ்வர்யம் தேன ஜீவத்து பாலகா என்று, எனக்கு ஒருவேளை பிரம்மச்சரியம் இருக்குமே ஆனால், அதே போல நான் சத்தியத்தை தான் பேசுறேன், நான் பொய் பேசினது இல்லை, இடத்துல சத்தியமானது நிலை பெற்று இருக்குமே ஆனால், என்னுடைய ஐஸ்வர்யத்துல எந்த ஒரு குறவும் இல்லாமல் இருக்குமே ஆனால், இப்பிள்ளையானது மறுபடியும் உயிர் பெற்று
கேழட்டும் அப்படின்னு பெருமான் அருளி செய்கிறான். அருளி செய்து பாதேன கமலாபேன இன்னும் பிரம்மருத்ரர்கள் தொழும்படியான திருவடித்தாமரைகள் அத்திருவடித்தாமரைகளாலே எம்பெருமானானவன் பஸ்பர்ஷ புண்டரீகாட்ச ஆபாத தலமஸ்தகம்னு இந்த அந்த பிள்ளையினுடைய கால் தொடங்கி தலை வரைக்கும் எல்லாவற்றையும் தொடறான். இப்படி தொட்ட வாரே மறுபடியும் அப்பிள்ளை உயிர் பெத்தி எழறது. மைத்துனன்மார் உரு மகத்தே வீழாமே குருமுகமாய் காத்தான். மைத்துனன்மார் எம்பெருமானுக்கு பந்துக்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள். அப்பாண்டவர்களுடைய சரீரமானது இந்த யுத்தத்திலே மாண்டு போகாதபடியா மகம்னா மகம்னா யாகம். இவ்விடத்திலே எது யாகம்னா நரமேத யாகம் என்று நரனை பலியாக கொடுக்கக்கூடிய யாகம் போன்றதாக இருக்கக்கூடிய யுத்தம் தான் இவ்விடத்திலே மகம்ங்கிற சொல்லாலே கருதப்படுறது. அந்த யுத்தத்திலே பாண்டவர்கள் யாருக்கும் எந்த ஒரு ஹானியும் வாராதபடியாக பெருமான் காத்து கொடுத்தான். எல்லா சேனையும் இருநிறத் தவித்த வெந்தாய் இன்னும் உபய சேனையிலும் மண்ணின் பாரம் நீக்குவதற்காக எல்லாவற்றையும் எம்பெருமான் எல்லாரையும் அழித்தாலும் கூட எம்பெருமான் பாண்டவர்களை மட்டும் ரட்சித்து கொடுத்தான். அவ்விடத்துல எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்ஷபாதம் அது தோத்துறது ஆரம்பம் தொடங்கி இவர்களுக்கு வரக்கூடிய லாபாலாபங்களை தன்னுடையவைகளாக நினைத்து அபிமானித்து எம்பெருமான் காரியம் செய்கிறான் என்கிற ஏத்தமானது சொல்லப்படுறது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஊர். ஏன்னா அவர்கள் எப்படி எம்பெருமான் கீதோபதேசம் செய்ய அந்தந்த காலங்களில் செய்யக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் கேட்டு அதால எம்பெருமான ஆச்சாரியனாக பத்தி வாழ்ந்து போனார்களோ அத்த போல இங்க திருவரங்கம் பெரிய கோயில்ல தன்னுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள் எல்லாரையும் ரட்சிப்பதாக பெருமான் திருவுள்ளம் பத்தி எழுந்தொழிருக்கான். அப்படி நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு தேசம். திருமுகமாய் செங்கமலம். இவ்விடத்திலே பிராட்டியினுடைய எம்பெருமானுடைய அழகான திருமுகம். அந்த திருமுகம் சிவந்ததா இருக்கும். அந்த சிவந்த திருமுகம் போல கமலமானது நிறைய மலர்ந்திருக்கு. அதே போல எம்பெருமானுடைய திருமேனி நிறம் கருத்து இருக்கு, நீலம் போல இருக்கு. கருணைதல் பூ அது எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய நிறம். அந்த நிறம் போல இருந்து பொறுமுகமாய் நின்றதும் ஒன்றோட ஒன்று பொருது. நான் தான் எம்பெருமான போல இருப்பேன், நான் தான் அழகா இருப்பேன், நீ அழகா இருக்கலாகாதுன்னு இப்படி பூக்கள் ஒன்றோட ஒன்று அப்படி பொறுகிறதுன்னு சொல்லலாம். அல்லது பரபாகம் இந்த கருத்த திருமேனிக்கு சிவந்த ஒரு முகமானது அழகை எடுத்து காட்டுறது. சிவந்த முகத்துக்கு கருத்த திருமேனி அழகை இன்னும் வளர்த்து காட்டுகிறது. வெவ்வேறு நிறத்தில மாறுபட்ட நிறத்திலே இருக்கிறபடியால இதை பகைத்தொடை பரபாகம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு ரீதியிலே அந்த எம்பெருமானுக்கு இவைகள் இரண்டும், அதாவது இந்த புஷ்பங்கள் இரண்டு எம்பெருமானுடைய நிறத்துக்கு, அவன் திருமேனி நிறத்துக்கும் அவனுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடிய நிறத்துக்கும் ஸ்மாரகமா இருக்கு. அப்படி ஒன்றுக்கொன்று அப்படி எதிராக பொருது இருக்கும்படியாக இருக்கக்கூடிய, அவைகள் நன்னாக செழித்தோங்கும்படியாக இருக்கக்கூடிய ஜலசமிருத்தி அது இவ்விடத்திலே சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஜலசமிருத்தியை உடையதாக திருவரங்கம் பெரிய கோயில் அமைந்திருக்கிறது என்று தெரிவித்தருள்கிறார் இந்த 3ஆம் பாட்டாலே. 4ஆம் பாட்டு பூந்தொழுத்தை சிதகுரைப்பங்கிற பாட்டு. கீழே எம்பெருமானவன் செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றையாக சொல்லி இப்படி அடியவர்களுக்காக அல்ல அடியவர்கள்னு சொல்லலாம்படி இருக்கக்கூடியவர்கள், ஏதோ விதமான சம்பந்தம் உடையவர்கள், அவர்களுக்காக எம்பெருமான் செய்த காரியங்களை எல்லாம் அருளி செய்தார். சாந்திபினி புத்திரனை மீட்டுக் கொடுத்தான் என்னும், வைதிகனுடைய புத்திரர்களை மீட்டுக் கொடுத்தான் என்னும், அதே போல உத்தரையின் சிறுவனை மீட்டுக் கொடுத்தான் என்று இப்படி இதெல்லாம் அருளி செய்தார். இதுக்கு மேல அருளி செய்கிறார், இங்கெல்லாம் பட்ட பாட்டை காட்டிலும் ராமாவதார காலத்திலே தகப்பனார் சொன்ன வார்த்தைக்காக காட்டுக்கு சென்று எவ்வளவு பாடுபட்டான் எம்பெருமான். நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கா என்ன யாரும் இவ்வளவு கஷ்டம் பட்டிருக்க மாட்டா. அவ்வளவு கஷ்டங்களை பெருமான் தாம் பட்டானே. தாம் மட்டும் படாமல் தம்பிமார்களும் சரி, பிராட்டியும் சரி,
எல்லாரும் படும்படியாக எம்பெருமான் அவ்வளவு சிரமப்பட்டானேன்னு அத்த அருளி செய்கிறார். பூந்தொழுத்தை சிதகுரைப்ப கொடியவள்வாய் கடிய சொற்கேட்டு ஈனெடுத்த தாயரையும் இராச்சியமும் ஆங்கொழிய காந்தொடுத்த நெறி போகிக் கண்டகரை களைந்தானோர் தேன்தொடுர்த்த மலர்ச்சோலைத் திருவரங்கம் என்பதுவே என் பூந்தொழுத்தை சிதகுரைப்ப. கூனிங்கிற அடியவள், அவள் சிதகுன்னா குற்றம் அல்லது கொடிய சொல், கெட்ட சொல், எதையோ ஒன்று சொல்றா. திருவபிஷேகத்துக்கு தடையாக, பெருமாள் பட்டாபிஷேகம் செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய கொடிய வார்த்தைகள், தீய வார்த்தைகள், அவைகளை அவை சொல்றா. ஞாதிதாசி யதோ ஜாதா கைகேய்யாஸ்து சகோஷிதா பிராசாதஞ்சந்திர சங்காஷம் ஆருரோக எதிர்ச்சையா என்று ஸ்ரீராமாயணம். கைகேயிக்கு ஸ்திரீதனமாக வந்தவள். யதோ ஜாத்தானா எங்கேயோ பிறந்தா, நிச்சயமா திருவயோத்தியில பிறக்கல அப்படிங்கிறது மட்டும் தெரியுமா. ஏனென்னால் திருவயோத்தியில பிறந்திருந்தா பெருமாளுடைய பட்டாபிஷேகத்துக்கு தடையை விளைவிக்க வேணும், பெருமாளுக்கு அனர்த்தம் விளையும்படியாக, கேடு விளையும்படியாக ஒரு காரியம் செய்ய வேணும் தோத்தாதான். ஆகையாலே அவ திருவயோத்தியில வேற எங்கேயோ பிறந்தா. அவ எங்க பிறந்தா என்ன, அவளை குறிப்பிடறதே விரதம். அவ பிறந்த ஊரு, அவளுடைய பரம்பரை, அவ ஆறு இந்நாள் இப்படின்னா சொல்ல வேணுமா. ஏன்னா அநாதரன் தோத்த எதோ ஜாத்தான்னு சொல்லப்படுறா. எத குதஸ்தி ஜாத்தா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி வைத்தார்களாம் முன்னோர்கள். கைகேயாஸ்து சகோஷிதா, கூடவே வந்தவள், கூடவே வசிக்கக்கூடியவள். பிராசாதன் சந்திர சங்காஷம், அந்த மேல்மாடி உப்பரிக தளம் அத்தை ஏறுகிறாள். சந்திர சங்காஷம் சந்திரனை போல இருக்கு, அவ்விடத்துல ஏறுகிறாள். ஆரோக எதிர்ச்சையா, யாதிர்ச்சிகமா ஏறினா. இவ மட்டும் அப்ப ஏறாமல் போயிருந்தால் நிச்சயமாக பட்டாபிஷேகம் நிறைவேறி இருக்கும். அவ ஏறினபடியால பட்டாபிஷேகத்துக்கு தடை உண்டாயித்து என்று சொல்லப்படுறது. மேலே ஏறி பார்த்தா ஊரே அலங்கிருத்தமா இருக்கு. நிறைய தோரணங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. அயோத்தியில எல்லாம் திரளா மக்கள் வந்திருக்கா. நிறைய அலங்காரங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு, தோரணங்கள்லாம் நாட்டியிருக்கா, விதவிதமா அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஊரே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியாம அயோத்தியில ஏதோ நடக்கிறது, என்ன நடக்கிறது என்ன அவ அருகே இருக்கக்கூடியவரிடத்துல கேட்க. உனக்கு தெரியாதா, நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம், முடிஞ்சா ராமனுக்கு பட்டாபிஷேகம், இது தெரியாதா உனக்கு என்ன ஒருவர் சொல்ல. கேட்டு திடுக்கு உடனே இது எப்படியாவது தடுக்க வேணும்னு கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தாள். ஆக அப்படி போற இடத்துல பிருந்தம் அயோத்தியாயாம் என்று மேலேந்து பார்த்தா வீடு மட்டும் இல்ல, அது ஊர் மட்டும் இல்ல, வீதி மட்டும் இல்ல, ஒரு வீட்லயும் அலங்காரங்கள்லாம் பண்ணியிருக்காளாம், கிரகங்கள் எல்லாம். ஏன்னா திருவயோத்தியில திரஷ்டும் சக்கியம் அயோத்தியாயான் நாவித்வான் நச்ச நாஸ்திகான்னு சொல்லப்பட்டிருக்கு. திருவயோத்தியில ஒருவன் கூட பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் வேறொருத்தனுக்கு நடக்க வேணும்னு நினைக்கக்கூடியவன் கிடையாதான். எல்லாரும் பெருமாளுக்குத்தான் பட்டாபிஷேகம் நடக்க வேணும், பெருமாளுக்குத்தான். இந்த கூனிய ஒழிய வேற யாருக்கும், பெருமாளை ஒழிய வேற யாரையும் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கிடையாது. பெருமாள் தான் ராஜாவாக ஆக வேணும், இச்சாமோகி மகாபாகும்னு எல்லா பிரஜைகளும் பெருமாள் தான் ராஜாவாகணும், பெருமாள் தான் ஆள வேணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள். ஆக பிருந்தம் அயோத்தியாயாம்னு கூட்டமாக ஜனங்கள் திரண்டு இருக்கா. எல்லாரும் பெருமாளுக்காக வாத்தியங்கள்லாம் சித்தமா வச்சுட்டு இருக்கா, கோஷங்கள்லாம் எழுப்புறா. இத்த கண்டு சகிக்க மாட்டாம மேல் தளத்திலேருந்து இறங்கி வந்து கைகேயிய மிரட்டுறா. உன்னுடைய ராஜ்யமெல்லாம் போயித்து, உன்னுடைய கனவெல்லாம் போயித்து, இனிமே நீ என்ன போல நீ ஒரு அடிமையாக ஆக வேண்டியதுதான் அப்படின்னு மிரட்டுற. என்ன சொல்ற, என்ன வேகமா வர, எத்தியோ சொல்ற, என்ன விஷயம், என்ன சொல்லு. என்னவாறு ராஜா இருக்காம்பர் சக்கரவர்த்தி, பழகிறதெல்லாம் உன்னிடத்துல தேனை போல பழகினான், இனியவனை போல பழகினான். ஆனா காரிய காலத்துல பார் உன்னத்துல சொல்லக்கூட சொல்லல. அவன் உன்னை விடுத்து, உன்னுடைய பிள்ளைய விடுத்து அவன் பட்டாபிஷேகம் பண்ற காலத்துல இந்த கௌசல்யினுடைய பிள்ளைக்கு போய் பட்டாபிஷேகம் பண்றேங்கிறான். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நாளைக்கு தெரியுமா, பெரிய தீங்கு வந்தது உனக்கு, பெரிய அனர்த்தம், கேடு விளைய போறதுன்னு சொன்னவாறு. என்ன சொன்ன, என் ராமனுக்கு பட்டாபிஷேகமா, ஏன்னா அவ கழுத்துல இருக்கக்கூடிய மாலை எடுத்து
இவளுக்கு ஆபரணமாக அணிவிக்கிறான். அத எடுத்து கழட்டி தூக்கி எறிகிறான். அடிப்பொடி பைத்தியக்காரி! நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்று கைகேயிக்கு ரொம்ப வேணுங்கிறவ வேணுங்கிறா போல அவளிடத்துல வார்த்தை சொல்ற உரிமை உண்டு. ஆகையால சொல்லுகிறாள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் வந்தா என்ன போல சந்தோஷப்படக்கூடிய ஆறு இருப்பா? அவன் கௌசல்ய இனத்துல பிரீத்தியை காட்டுறதை காட்டிலும் என்னிடத்துலன்னா பிரீத்தியை ரொம்ப அதிகமாக காட்டுகிறான் என்று இவள் பலவாறாக ராமகுணங்கள்னா சொல்ல. அதெல்லாம் இப்ப ஏதாவது இருக்கலாம். ஆனா நாளையிலேருந்து நீ கௌசல்யக்கு அடிமையாக ஆயிடுவ. ராஜபத்னியாக இருக்கிறபடியால இன்னைக்கு எல்லாம் உனக்கு செல்வம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லா காரியமும் நடக்கிறது. ராமன் யுவராஜாவா ஆயிட்டான் அப்படின்னா எல்லா கௌரவமும் கௌசல்யக்கு தான். உன்னிடத்துல ஒரு திரவியம் இருக்காது. நீ இன்னைக்கு எனக்கு கொடுத்தா போல யாருக்காவது முத்து மாலை கொடுக்க முடியுமா? யாருக்காவது ரத்ன மாலைய, மாணிக்க மாலைய பரிசா கொடுக்க முடியுமா? உனக்கு ஒண்ணும் இருக்காது. யாரும் உன்னை கௌரவிக்க மாட்டா. எல்லாரும் கௌசல்யை தான் ராஜமாதா, ராஜமாதா என்று மதிப்பர்கள். உன்னை யாரும் மதிக்க மாட்டா. உனக்கு எந்த திரவியமும் இருக்காது. உன் பிள்ளைக்கு ஒரு ராஜ்யமும் இருக்காது. ஆகையால எப்படியாவது நீ உன் பிள்ளைக்கு ராஜ்யம் வரும்படியாக, ராமன் காட்டுக்கு போகும்படியாக காரியம் நடத்தப் பார். அப்படின்னு பலவிதமாக அவருடைய மனச கலக்கியமா மனத்தனலாய் என்ன ஆகும்படியாக கலக்க. அது எப்படி ஆக்குறது? அப்படின்னு இவருடைய மனசும் மெதுவாக மாறுகிறது. என்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுமா? என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்குமான்னு அப்படி இவள் கேட்க, ஏற்கவே சம்பராசுர யுத்தத்திலே சக்கரவர்த்தியானவன் உனக்கு 2 வரம் தரேன்னு பிரதிஜை பண்ணியிருக்கான். அந்த ராஜாவானவன் சத்தியசந்தன். சத்தியத்துக்கு ரொம்ப பயப்படக்கூடியவன். தார்மீகன். ஆகையால் நீ கொடுத்த அந்த வரத்தை நான் இப்போது கேட்கிறேன். இந்த 2 வரங்களாலே பரதாழ்வானுக்கு பட்டாபிஷேகம், ராமனுக்கு 14 ஆண்டு வனவாசம் என நீ பிரார்த்தித்துக்கொள். ஒரு வஸ்துவானது 14 வருஷம் ஒருத்தருடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக ஆகிவிடுமேயானால், அதற்கு பிறகு அவருக்குத்தான் சொத்து. இன்னொரு வழக்குண்டு. இல்ல 14 வருஷம் எம்பெருமான் ராமன் காட்டுக்கு போயிட்டு வந்துட்டான்னா, 14 வருஷம் பரதனுக்கு சொத்தா ராஜ்யம் இருந்ததுன்னா, அதுக்கப்புறம் மேலுள்ள காலமும் அவனே தான் ராஜாவா இருப்பான். அவனுக்கே தான் ராஜ்யம் நிரந்தரமாக ஆகிவிடும் என்கிற ஒரு கருத்தாலே இவள் இப்படி வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்க, அத்தா அப்படியே அவ எப்படி உபதேசம் பண்ணி கொடுத்தாளோ அதே போலவே, சக்கரவர்த்தி வந்தா நீ முகம் கொடுக்காத. நீ கோபம் இருந்தா இருக்கக்கூடிய அறையில நீ இரு. என்ன வழியெல்லாம் சொல்லிக் கொடுக்க, சக்கரவர்த்தியும் எல்லாம் செய்தவன். அப்படியே அவன் அன்றைக்கு உறங்கி இருந்தானே ஆனால் ஒன்னும் அனர்த்தம் நேர்ந்திருக்காது. அவன் திடீர்னு அவனுக்கு ராத்திரியில தோத்துறது. எல்லாம் சரி, கைகேயி இனத்துல இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ராமனுக்கு பட்டாபிஷேகம் கைகேயி இனத்துல சொல்ல மறந்தேனே. என்ன கைகேயி ஆசையா பார்ப்பதற்கு அவன் வருகிறான். வந்தா எல்லாத்தையும் கலைச்சு போட்டிருக்கு. அந்தப்புறத்துல ஒரு பதார்த்தம் கூட இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, எல்லாம் தரையில சிதறி அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆபரணங்கள் எல்லாம் இங்கும் அங்குமாக தாறுமாறாக போடப்பட்டு கிடக்கின்றன. அதுக்கு மேல எங்க அப்ப கைகேயி இங்க காணோம், கைகேயி இங்க காணோம் அப்படின்னோரே அவ தலை விரிச்சுட்டு கோபாகாரத்துல இருக்கா. ரொம்ப கோபம் இருந்தா எந்த அறையில இருப்பாளோ அந்த அறையில இருக்கா அப்படின்னோடனே ராஜா துடிச்சு போயிட்டான். கைகேயை பார்த்து சொல்றான், என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? உன் மனசு வருந்தும்படி யார் என்ன பண்ணினா? யார் என்ன பண்ணினாலும் சொல். அவனை என்ன தண்டனை வேணாலும் கொடுக்குறேன். உனக்கு வேணுங்கிற யாராவது பாப்பம் செய்திருந்தா அவளை உடனே விடுவிக்கிறேன். யாராவது ரொம்ப நல்லவனா இருந்தா கூட, உனக்கு பிடிக்காதவளா இருந்தா நான் அவளுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்குறேன். யார வேணாலும் உனக்காக சிறைச்சாலையிலையும் போடுவேன். ஆர வேணாலும் உனக்காக சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கவும் விடுவிப்பேன். நீ என்ன காட்டாலும் செய்வேன். உனக்கு என்ன வேணும்? என்ன போல அவன் வார்த்தைகள்லாம் சொல்ல, அவ கொடியவள் வாய் கடிய சொற்கேட்டு என்ன குப்ஜி சொன்ன வார்த்தையால கலங்கி, அந்த 2 வரத்தையும் எனக்கு இப்போதே தர வேணும் அப்படின்னு சொல்ல, ராஜாவானவன் நான் செய்ய மாட்டேன் என்று இருக்க, நீ இத்தனை காலமாக தர்மத்தை தப்பாமல் நடத்தி கொண்டு போந்து இப்போது சத்தியத்தை மீறுகிறாய். எல்லா தேவதைகளும் பார்த்து கொள்ளுங்கோள், தார்மீகன்னு பேர் வாங்கின சக்கரவர்த்தி பொய் சொல்லுகிறான். கொடுத்த வரத்தை அவன் பரிபாலிக்க தவறுகிறான் என்று கூப்பிட்டவாறே உனக்கு செய்யறது என்னன்னு தெரியல, என்ன செய்வதுன்னு திகைத்து அவன் இருக்கிற ஒரு தசையில, சரி என்ன பண்றது, இதை தடுக்க முடியலையேன்னு அவனுக்கு இசைவு இல்லை. இருந்தாலும் தடுக்க வழியற்று அவன் திகைத்த காலத்தை இதுதான் சரியான சமயம்னு சுமந்திரனை வரவழைத்து பெருமாளை அழைத்து, பெருமாளிடத்துல உங்க ஐயர் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனா உன்னை பார்த்து எப்படி சொல்றது, உன் முகத்தை பார்த்து எப்படி சொல்றதுன்னு தகைச்சுண்டு சொல்லாம இருக்கார். என்ன சொல்லணும்னு சொல்லுங்க.
என்ன பாரு, ஒண்ணுமில்ல, ஒரு 7 ஆண்டு, ரொம்பலாம் இல்ல, ஒரு 7 ஆண்டு நீ காட்டுக்கு போக வேணுமா, பரதனுக்கு ராஜ்யத்த குடுக்க வேணுமா, இது எப்படி உன்னிடத்துல சொல்றதுன்னு தகைச்சுன்னு சொல்லாம இருக்காரு. அவ்வளவுதான். என்ன பாரு, அது அப்படியே பெருமாள் ரொம்ப ஆதரத்தோட வனவாசோ மகோதயான்னு பெரிய புருஷார்த்தம், காட்டுக்கு வருதல்ங்கிறது பெரிய புருஷார்த்தம், காட்டுக்கு செல்லுதல்ங்கிறது பெரிய புருஷார்த்தம் என்று திருவிழம்பத்தி பெருமாள் இசைந்து செல்லுகிறார். அப்படி அவ கொடிய சொல்றா. மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல், இளகின நெஞ்சு இல்லாமல், அப்படி கல் நெஞ்ச உடையவளாக கொண்டு பெருமாளிடத்துல இப்படி கொடிய வார்த்தை அத சொல்ல, ஈன்றெடுத்த தாயரையும் இராச்சியமும் ஆங்கொழிய. பெத்தெடுத்த தாய் கௌசல்யை, நீ ஒரே பிள்ளை எனக்கு, உன்னை விட்டு பிரிந்து என்னால தரிக்க முடியாது, நானும் உன் கூடவே வருவேன் அப்படின்னு அவ பலவிதமாக சொல்ல, பர்த்தாவை விடுத்து பிள்ளை போற இடத்துக்கு செல்லலாகாது, பிள்ளையை பின் செல்லலாகாது. ஆகையால ஒரு பத்னிக்கு என்ன ஆனாலும் பர்த்தாவோட இருத்தல் தான் தகும், பர்த்தாவை அனுவர்த்தித்து இருத்தல் தான் தகும். இது பலவாறாக உபதேசம் செய்து, நீ சொல்ற வார்த்தை தர்மஹானி கிடீர் ஆச்சி, நீ சொல்லுகிறவை தர்மஹானி கிடீர்னு, அம்மா நீ சொல்றதெல்லாம் தர்மத்துக்கு விருத்தம், இப்படி சொல்லலாகாது, இப்படி செய்யலாகாது. என்ன ஆனாலும் தகப்பனாரை பார்த்து கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு இங்க இருக்கிறதா உனக்கு உனக்கு சேரும் என்று பெருமாள் பலவிதமாக சொல்லி அவளை தடுக்க, அதுக்கு மேல ராஜ்யம், இந்த திருவயோத்தியில இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தராலையும் இத தரிக்க முடியல. எல்லா பதார்த்தங்களும் ஆயிடுது. விஷயேதே மகாராஜ ராமவியசன கரிஷிதாக என்ன, மரங்கள் என்ன, பிராணிகள், விலங்குகள் என்ன, எல்லாம் அழுகின்றன, எல்லாம் துடிக்கிறது பெருமாளை விட்டு பிரிந்து. நதியெல்லாம் கொதிக்கிறது, நதி ஜலம் எல்லாம் கொதிக்கிறது. சுமந்தனுடைய குதிரைகள் அவைகள்லாம் பெருமாளை விட்டு பிரிந்து சரியான மார்க்கத்துல செல்லாமல் தடுமாறி திகைக்கின்றன. இப்படி அயோத்தியில கலங்காதவ ஆரும் கிடையாது. ராஜ்யத்துல ஒண்ணும் விடாமல் எல்லாம் கலங்கி இருக்கு. அப்படி எல்லாரும் பிரியல் தரியேன் அப்படின்னு விலங்குகளோடு, மரங்களோடு, செடிகளோடு, குளங்களோடு, குட்டைகளோடு, நதிகளோடு வாசி இல்லாமல் எல்லாம் பெருமாளை விட்டு பிரிந்து இப்படி கலங்கிறது. அப்படி இருக்க செய்தே இவர்கள் ஒன்றையும் கருதாமல் தகப்பனார் சொன்ன வார்த்தையை மீற வேணும், அவருடைய ஆணையை மறுக்கலாகாது என்கிற ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பெருமாள் விளம்பரர். கான் தொடுத்த நெறி போகி தேவனேன வனங்கத்வா. ஒரு காட்டுல இருந்து இன்னொரு காடு, ஒரு காடு, அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் ஒரு கிராமம், அதற்கு பிறகு ஒரு காடுன்னு இல்ல, காடுல இருந்தே காடுதான். ஒரு காட்டுக்கு அடுத்தது மற்றொரு காடு, அதுக்கு அடுத்தது மற்றொரு காடு, அதுக்கு அடுத்தது மற்றொரு காடு. ஏன்னா இந்த வழியில காடுகளே ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்பட்டு கிடக்கின்றனவாம். இப்படி காட்டோடு காடு சேர்ந்து இருக்கக்கூடிய வழி. அப்படிப்பட்ட வழி நடுவுல எங்கேயும் நாடே கிடையாது, எங்கேயும் ஒரு கிராமம் ஒதுங்கிறதுக்கு ஒரு நகரமோ கிராமமோ ஊரோ ஒன்றும் கிடையாது. வரிசையா காடுகளே நிறைந்த ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துல போறார் பெருமாள். பெருமாள் மட்டும் போனா கூட பரவாயில்ல, பாவம் மிகுந்த சௌகுமாரியமுடையவள் பிராட்டி, அந்த பிராட்டியும் கூட கூட செல்கிறாள். இளைய பெருமாளும் போரா. அப்படி எல்லாருமாக மூவருமாக செல்ல ஸ்ரீ தண்டகாரண்யத்துக்கு எழுந்தருளி கண்டகராக சாதுக்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய அசுரர்கள், அந்த ராட்சசர்கள், அவர்கள் எல்லாம் எம்பெருமான் களையறான். ஏஹி பஷ்ய ஷரீராணி என்று மகர்ஷிகள் எல்லாரும், தபஸ்விகள் நாங்கள் எல்லாம் தபசு பண்ணுவதை தடுக்கக்கூடிய இந்த ராட்சசர்கள் எங்களுக்கு எவ்வளவு பாடுகள்லாம் செய்வித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வரும். எவ்வளவு மகர்ஷிகளுக்கு என்னென்ன துக்கங்களை விளைவித்திருக்கிறார்கள் இந்த சரீரங்கள்லாம், எல்லாருடைய சரீரங்களையும் பார்க்க வேணும் என்ன போல எல்லாவற்றையும் காட்ட, உடனே எம்பெருமான் இப்படி மகர்ஷிகள் வந்து விண்ணப்பம் செய்யும்படியாக காலந்தாழ்த்தோமே, இவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு முன்னே தவிர்க்க வேண்டி இருக்க, இப்படி யதீதிருஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேயைர் உபஸ்திதா, நான் வந்து உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் ஆராய்ந்து கட்டங்கள் எல்லாம் போக்க வேண்டி இருக்க, நான் இருந்த இடத்துக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் விண்ணப்பிக்கும்படியாக ஆயித்தே என்ன க்ஷமித்தருளவனும் மிகவும் வெட்கத்தை அடைந்து, அப்போதே ஜனஸ்தானத்திலே மகர்ஷியுடைய ஈர்ப்புக்கு தடையாக இருந்த 14,000 ராட்சசர்களையும் பெருமாள் ஒரே முகூர்த்தத்துல அழித்து ஜனஸ்தானத்துக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல், அங்க இருக்கக்கூடிய மகர்ஷிகளுக்கு ராட்சசர்களாலே எந்த ஒரு தீங்கும் இல்லாமல்
செய்து வைத்தார். அப்படிப்பட்ட அந்த ராட்சசர்கள் முதலானவர்களை அழித்த பெருமாள், அவர் எழுந்தருளியிருக்கக்கூடிய ஊர் திருவரங்கம். எப்படி அந்த மகர்ஷிகளுக்கு வந்த விரோதிகளை அழித்தாரோ, அதே போல இப்படி சாதுக்களுக்கு இருக்கக்கூடிய விரோதிகளை எல்லாம் அழித்து ஆசிரித ரட்சணம் பண்ண வேணும் என்பதற்காக திருவரங்கம் பெரிய கோயிலிலே நித்தியவாசம் செய்யக்கூடிய எம்பெருமான். நம்பெருமாளை பார்த்தா ஆச்சாரியர்கள், பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாரும் நம்பெருமாள் ஆறுன்னா ராமபிரான் எப்படி இப்படி பணிவோட கவ்யமான வேஷத்தோட எழுந்தருளியிருப்பாரோ, அத்த போன்ற வேஷத்தோட நம்பெருமாளுடைய திருமேனி அமைந்திருக்கும் என்று சக்கரவர்த்தி திருமகனாகவே நம்பெருமாளை அனுபவிப்பார்கள் ஆச்சாரியர்கள். பெரிய பெருமாளை கண்ணனாக அனுபவித்தருள்வார்கள். ஆக அப்படி அந்த ராமபிரானவன் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மற்றும் எங்கும் உண்டான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வரக்கூடிய விரோதிகளை எல்லாம் போக்க வேணும் என்கிற கருத்தாலே எழுந்தருளி இருக்கிறாராம் நித்தியவாசமாக பெரிய கோயிலிலே. தேன் தொடுத்த மலர்ச்சோலை, தேன் மாறாத புஷ்பங்கள், தொடர்ந்து தேன் எப்போதும் பெருகும்படியான புஷ்பங்கள், அந்த தேனுடைய சம்பந்தம் நீங்காமல் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், அந்த புஷ்பங்களை உடைய சோலை அல்லது தேன்னா வண்டு, ஏன்னா வண்டு மாறாமல் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், எப்போதும் வண்டுகள் மொய்க்கும்படியான புஷ்பங்கள், அப்படிப்பட்ட புஷ்பங்கள் நிறைந்த சோலை அல்லது கோல் தேன் பாய்ந்தொழுகும் அப்படின்னு கொம்புகளிலே தேன் வைக்கப்பட்டதாக புஷ்பங்கள் மாறாமல் இருக்கக்கூடிய சோலை, அப்படிப்பட்ட சோலைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய திருவரங்கம் அப்படிங்கிற திருநாமமுடைய அந்த விலட்சணமான திவ்யதேசம். அந்த திவ்யதேசம்தான் இந்த ஜனஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களை அழித்த சக்கரவர்த்தி திருமகனுடைய ஊர். அவன் எழுந்தொழி இருக்கக்கூடிய, அவன் வந்து நித்தியவாசமாக எழுந்தொழி இருக்கக்கூடிய திவ்யதேசம் என்ன அருளி செய்தார்னு இது 4ஆம் பாட்டினுடைய அர்த்தம். 5ஆம் பாட்டு கீழே எம்பெருமானுடைய அபதானங்கள் ஒவ்வொன்றையாக சொல்லிக் கொண்டு வந்தவர். ராமாவதாரத்திலே மகர்ஷிகளை ரட்சிப்பதற்காக ஜனஸ்தானத்தை பெருமாள் கிழங்கெடுத்தார், ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்களை வேறறுத்தார் என சொன்னார். இனிமே ஜனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேர்பத்தாக ஆதாரமாக, அவர்கள் அப்படி தைரியமாக தீங்குகளை செய்வதற்கு காரணமாக அவர்களுக்கு பற்றுக்கோடாக இருந்த ராவணன், அவனை அழித்தபடியை அருளி செய்கிறார் 5வது பாட்டாலே. பெருவரங்கள் அவபத்தி பிழக்குடைய விராவணனை உருவரங்க பொருதழித்து உலகினை கண் பெருத்தான் ஊர் உறவரும்ப கோங்கரர குயில் கூவும் குடிர்பொழில் சூழ் திருவரங்கம் என்பதுவே என் திருமால் சேர்விடமே என அருளி செய்கிறார். பெருவரங்கள், பிரம்மாதிகள் கொடுத்த பெருத்த வரங்கள், இந்த வரங்களை தனக்கு பலமாக பற்றி கொண்டான். இந்த வரங்கள் இருக்க வரைக்கும் யாராலையும் நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்கிற பெரிய அகங்காரம் அது அவனுக்கு உண்டாயித்து. சகி தேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகின்னு ஸ்ரீராமன். உதீர்ணன மிகவும் பிளர்ந்தான். வரம் கொடுத்த பிரம்மாதிகளாலே கூட இனிமே அவனை அடக்கி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்படியாக மிகவும் கிளர்ந்து எழுந்தவன். அவர்களாலும் கூட அடக்க வரிதாம்படியாக ஆனவாறே தேவதைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறார், ராவணனை கொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறான்னு ஸ்ரீராமன் தெரிவிக்கிறது. ஆக அப்படி அந்த வரபலத்தை தனக்கு கெட்டியாக ஆலம்பரமாக பற்றி கொண்டான். அப்படி பற்றி கொண்டு இத்தாலே இவன் யதேஷ்டமாக உலகத்தை அழித்து ஹிம்சை பண்ணி திரிகிறான். யாரும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற ஒரு தைரியத்தாரு. பிழக்குடைய விராவணனை, பிழக்குன்னா பிழை, பிழையுடைய இராவணன். இந்த வரம் இருக்கிற வரைக்கும் நாம என்ன தீங்கு செய்தாலும் ஆறாலையும் எதுவும் நம்ம செய்ய இயலாது. ஏன்னா கண்டவரை எல்லாம் நலிந்தது, கண்டவரையும் பார்த்தவர் எல்லாரையும் நீ என்னோட யுத்தம் பண்ணவா, நான் உன்னை கொல்லுவேன்னு இப்படி தெரியக்கூடியவன். பார்க்கிற ஸ்திரீகள் எல்லாம் அபகரிக்கக்கூடியவன், பார்க்கிற ராஜாக்கள் எல்லாம் கொன்னு தெரிய எண்ணமுடையவன். ஆகையால தேவதைகள் ரிஷிகள் எல்லாரிடத்தையும் பலவிதமான பிழைகளை செய்து தெரியக்கூடிய ராவணன். ராவணன்னா இராவணன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? ராவணோ லோக ராவணா, பேரே பாருங்கோ எப்படி இருக்கு. உலகத்தெல்லாம் அழ வைக்கக்கூடியவன், உலகத்துக்கெல்லாம் பயத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடியவன் என்று அவனுடைய பேரே காட்டி கொடுக்கறதுன்னு திருவுள்ளம் ஆழ்வார்க்கு. உருவரங்க பொருதழித்து, இப்படி இருக்கிறவனை அழிக்கவன். அப்படி அழிக்கிற காலத்துல ஏதோ சும்மா அனாயாசமா ஒரு ஆயுதத்தால அவன் தலையா இருத்தான், தோல் அறுத்தான் என்று அப்படி தலையா இருக்காமல், மார்பை எய்யாமல், மார்பிலே அம்பெய்யாமல்
நன்னா உடம்ப சின்ன பின்னமாக ஆக்கி பல இடங்களிலும் அம்பாலை துளைத்து அப்படி பரிபூர்ணமாக அழித்து அதற்கு பிறகு ஆஹ் அவயவங்கள்லாம் ஒவ்வொன்றாக அறுத்து பிறகு பெருமாள் தள்ளினார் அவனை. பிறகு பிரம்மாஸ்திரத்தாலே பிராணத்தை அழிக்கிறார். இவ்வுலகினை கண் பெருத்தானோர், கண்ணா நிர்வாகக்கன் அர்த்தம். இத்தனை காலமாக ராவணன் ஆட்சி புரிந்த காலத்துல உலகத்துக்கு ரட்சகனாக நிர்வாகக்கனாக யாரும் இல்ல. ராவண வதம் செய்த பிறகு பெருமாள் தான் நிர்வாகக்கராக ஆகிறார். பெருமாள் தான் உலகத்தெல்லாம் ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு அறிய, உலகமெல்லாம் அறிய 11,000 ஆண்டு பெருமாளானவர் தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா என்ன ராஜ்யத்தை எப்படி எம்பெருமான உலகத்தார் எல்லாரும் சேவிக்கிறார்கள்னு சாஸ்திரம் சொல்லுதோ அத போல ராஜ்யத்தை எம்பெருமான் அவ்வளவு ஆதரத்தோட இப்படி பார்த்து பார்த்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் விளையாதபடியாக அப்படி ராஜ்யத்தை ஆள்றான். ராஜ்யம் ஆண்டா ராமோ ராமோ ராம இது பிரஜாநாம பவன் கதாக என்ன ராமன் 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 உலகமெல்லாம் ராமனே தான் இருக்கு. வாய் திறந்தா ராமன் 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 சொல்கிறார்கள். மனசுல ராமனே நிறைந்திருக்கிறான் மக்களுக்கு. அப்படி அந்த எம்பெருமானுடைய குணங்கள் அதவே உலகத்தார் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கும்படியாக அவ்வளவு தன்னுடைய குணங்களாலே எல்லாரையும் வசப்படுத்தினவன் ராமபிரான். ஆகையால அயோத்தியாவாசி ஜனங்கள் மட்டும் இல்ல, கோசல தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கூட அவனுடைய குணத்தையே சொல்லும்படியாக அப்படி அவ்வெம்பெருமானவன் தன்னுடைய குணத்தாலே எல்லாரையும் வசீகரித்து உருக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஏத்தம் நிறைந்த எம்பெருமான், அந்த எம்பெருமான் தான் நிர்வாகக்கன் என்று தன்னுடைய ஆட்சியாலே காட்டி கொடுத்தான். உலகினை கண் பெருத்தான உலகுக்கு நிர்வாகக்கனான தன்னை கொடுத்து உலகத்தெல்லாம் வாழ்வித்த எம்பெருமான் இருக்கிறானே சக்கரவர்த்தி திருமான், அவ்வெம்பெருமானுடைய ஊர். குரவு அரும்ப, குரவுங்கிறது குரான்னு சொல்வார்கள், குரவுன்னு சொல்வார்கள். அது ஒரு விதமான புஷ்பம். அதே போல கோங்குன்னு மற்றும் ஒரு புஷ்பம், அது ஒரு விதமான பஞ்சு செடின்னு சொல்கிறார்கள். கோங்குங்கிறத வேற விதமா சொல்றது உண்டு. குரவுங்கிற ஒரு புஷ்பம், கோங்குங்கிற புஷ்பம். குரவுங்கிற ஒரு புஷ்பம் அது அரும்ப, கோங்கு அது அலற, இது மொட்டிக்க அது அலற, குயில் கூவும் குயில்களானவைகள் அப்படி குயில்ங்கிற பட்சி அது கூவ, இப்படி அந்த திவ்யதேசமானது நித்திய வசந்தமாக சோலைகள் நிறைந்ததாக புஷ்பங்கள் நிறைந்ததாக அந்த சோலை வாய்ப்பாலே பட்சிகள்லாம் கழித்து இவையெல்லாம் வார்த்தை சொல்லும்படியா கூவும்படியான குளிர்ந்த சோலைகள் நிறைந்த ஒரு திவ்யதேசம் திருவரங்கம் என்பதுவே. பரப்பல புராணங்களிலே ஸ்ரீரங்க மகாத்மியம்ங்கிறது கொண்டாடப்பட்டிருக்கிறது. அப்படி திருவரங்கம்னு பிரசித்தமாக இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசம்தான் என் திருமால் சேர்விடமே. நான் ஆதரித்து என்னுடைய பிராட்டி, எங்க ஐயர், எங்க பிராட்டி அப்படின்னு ஆதரிக்க முடியாத பிராட்டி என்ன, எங்க சுவாமி என்ன ஆதரிக்க முடியாத எம்பெருமான் என்ன, அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் அவர்கள் சேரக்கூடிய இடம். அந்தாமத் அன்பு செய்து என் ஆவி சேரம்மான்னு ஆழ்வர். ரொம்ப தாகமுத்தன், ரொம்ப தாகமுடையவன். ஒரு ரொம்ப காலம் ரொம்ப சிரமப்பட்டு நடந்து கொண்டு வரான். ஏதோ ஒரு பாலைவனம் போல இருக்கக்கூடிய ஒரு தேசத்துல நடந்து வரான். திடீர்னு ஒரு பெரிய மடு, குளிர்ந்த மடுவை பார்த்தானா, பாட நல்ல வேலை வந்து சேர பெற்றோம்னு அதுல கீழே இறங்கி குதிப்பான். அப்படி குதித்து அதுல மூழ்குவது, அத்த தம் மேல ஏறிட்டுக் கொள்வது, நீரை தம் மேல ஏறிட்டுக் கொள்வது, நீரை பருகுவது அப்படின்னு நன்னாக அந்த நீர்லே அவன் விடாயெல்லாம் போக்கிக் கொள்ளுமா போல நம்மாழ்வாருங்கிற ஒரு தடாகம். எம்பெருமானை தயரதன் பெத்த மரதக மணித்தடம்னு சாஸ்திரம் சொல்றது. ஆனா எம்பெருமானுக்கு ஆழ்வார் தான் தடாகம். நம்மாழ்வாரை விட்டு பிரிந்து எம்பெருமான் பட்ட வாட்டம் எல்லாம் தீரும்படியாக நம்மாழ்வாரிடத்திலே மூழ்கி குளித்து எம்பெருமான் தன் வாட்டம் தீர்ந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல குளிர்ந்த சோலைகள் நிறைந்ததா இருக்கு. காவிரி இரண்டருகும் ஓடுகிறது. 2 ஊரை சுத்தி 2 பக்கங்கள்லையும் வடதிருக்காவிரி தென்திருக்காவிரின்னு ஓடுகிறது. அப்படிப்பட்ட காவிரி சூழப்பெற்ற ஒரு குளிர்ந்த தேசமாக இருக்கிறபடியால இதுதான் நமக்கு ஆத்மாக்கள் கிடைக்காதபடியாலே ஏற்பட்ட வாட்டம் எல்லாம் தீருவதற்கு ஏகாந்த ஸ்தானம். இவ்விடத்துல இருந்தா நிச்சயமா எல்லாரும் வந்து ஆசிரிப்பார்கள் என்கிற ஒரு திருவுள்ளத்தோட எம்பெருமான் இது குளிர்ந்த தேசம்னு ஆசைப்பட்டு தன்னுடைய வாட்டம் எல்லாம் தீரும்படியாக வந்து சேர்ந்தானாம். திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்ன ராவணவதம் செய்து பிராட்டியோட எம்பெருமான் எழுந்தருளி இருந்த எம்பெருமான் அதே பிராட்டியோட கூட இவ்விடத்தே வந்து சேர்ந்தான். பரமபதம் முதலான ஸ்தானங்களை காட்டிலும் மிகவும் ஆதரித்து இந்த தேசம்தான் நமக்கு பிராபியம், இதுவே நமக்கு உத்தேசியம்னு திருவுள்ளம்பத்தி எம்பெருமான் வந்து சேர்ந்த விடம்தான்
இந்த ஸ்தலம் என அருளி செய்கிறார் ஆழ்வார். இவ்வுலகினை கண்பெருத்தான் அப்படிப்பட்ட என் திருமால், இந்த உலகத்துக்கெல்லாம் நிர்வாகக்கான உண்டாக்கி வைத்தவனாக இருக்கக்கூடிய என் திருமால் சேர்விடம் திருவரங்கம் என்பதுவே என்று இப்படி அன்வயம் கொள்ள வேணும். மேலே 6ஆம் பாட்டு, பாதாளத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் அவர்களை தேவர்களுக்காக திருவாழியிட்டு கொன்று கிழங்கெடுத்த எம்பெருமான் எழுந்தொழிருக்கக்கூடிய இடம் திருவரங்கம்னு அருளி செய்கிறார். கீழுலகில் அசுரர்களை கிழங்கிருந்து கிளராமே ஆழி விடுத்தவருடைய கரு அழித்த அழிப்பனூர் என்று. கீழுலகில் அசுரர்கள், ஏன் கீழுலகில் அசுரர்கள் என்று சொல்றாருன்னா, ஏதோ மேல இருக்கக்கூடியவர்களை மட்டும் அழித்து பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்களை அழிக்காமல், இங்க யார் வந்து ஹிம்சிக்கிறார்களோ அவர்களை மட்டும் ஹிம்சிப்போம், அவளை மட்டும் கொல்லுவோம், அவ மாட்டுக்கு அவ பாதாளத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து விட்டு போகட்டும்னு விட்டானே. ஆனால் அவள் மறுபடியும் அங்கிருந்து வந்து எல்லாருக்கும் ஹிம்சையை கொடுப்பார்கள் அந்த ராட்சசர்கள், அசுரர்கள். ஆகையாலே பாம்புக்கு புற்று போல அசுரர்கள் வசிப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், கீழே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இவெல்லாம் ரொம்ப போகியமா இருக்கும். சொர்க்காதி லோகங்களை காட்டும் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்ல மிகவும் போகியமாக இருக்கும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய அசுரர்கள். ஆகையாலே தேவர்களுக்காக அவர்களை அழிய செய்வன். எவ்வளவு தடவை யுத்தம் செய்வதற்காக வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 77 முறை தேவாசுர யுத்தம் நடந்தது என்று புராணங்களிலே வாயு சம்ஹிதா முதலானவைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அடிக்கடி தேவாசுர யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். 77ங்கிறது 77 தான் ஒரு குறிப்பிட்ட தொகை இல்லை. ஒரு 77வது யுத்தத்தை பத்தி ஒரு இடத்துல குறிப்பு இருக்குங்கிறதுக்காக விண்ணப்பிக்கிறேன். அதுக்கப்புறம் யுத்தங்கள் நடந்திருக்கும். இப்படியே தேவாசுரா சையத்தாசன்னு மறுபடி யுத்தம் செய்யறதே ஒரு பொதுபோக்காக கொண்டவர்கள் அசுரர்கள். திருப்பி அழிய செய்தாலும் மறுபடி வருகிறார்களே. இனிமே இவர்களை வேரோட புகழ வேணும், வேரோட அறிந்து புகழ வேணும், வேரோட பிடுங்கி எறிய வேணும். திருவுள்ளம்பத்தி நம்பெருமான் பாதாளத்துல இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து அழித்தால்தான் மறுபடி இவர்கள் கிளர்ந்து வரமாட்டார்கள்னு திருவுள்ளம்பத்தி அங்க இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து அழிக்கிறான். கிழங்கிருந்து கிளராமே, அவர்களுக்கு கிழங்கு மூலம் கீழே இருக்கு, அது இருக்கிறபடியால்தான் இங்க அழித்தாலும் கூட மறுபடியும் அங்கிருந்து மேலே கிளர்ந்து வருகிறார்கள் என்று அது கிளறாதபடியாக அவர்களை வேரோட பெருமான் அறுக்கிறான். ஆழி விடுத்து, திருவாழியை விடுத்து அவருடைய அவருடைய கர்ப்பத்தெல்லாம் அழித்தவன் பெருமானார். அழிப்பன்னேஸ்வரர் எம்பெருமானுக்கு என்ன அடையாளம்னா அசுரர்களை அழிக்கக்கூடியவன், பிரணதார்த்திகரன்னு சொல்கிறோம். அடியவர்களுடைய ஆபத்தெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன், ரஜனீச்சர கண்டகன்னு சொல்வார்கள். ராட்சசர்களுக்கு எம்பெருமான் முள்ள போல ஹிம்சகனாகவே இருப்பன். எப்போதும் ராட்சசர்களை அழிக்கிறது தான் எம்பெருமானுக்கு அடையாளம். அதே போல அசுரர்களை வித்வம்சனம் பண்ணுதல், அழித்தல் தான் எம்பெருமானுக்கு அடையாளம்னு சொல்வார்கள். அந்த ரீதியில எம்பெருமான குறிப்பிடும் காலத்தை அழிப்பன்னே ஆழ்வார் அடையாளம் இடுகிறார், திருநாமம் சொல்லுகிறார். அப்படி எதிரிகளை அழிப்பதையே சுபாவமாக கொண்ட, அதையே அடையாளமாக கொண்ட எம்பெருமானுடைய ஊர். இதே போல மறுபடியும் அசுரர்கள் வந்தால், விரோதிகள் வந்தால் அவர்களை கிழங்கெடுக்க வேணுங்கிற திருவுள்ளத்தோட சதா பஞ்சாயுதீம் பிப்ரத்து, நீ எப்போதும் ஆயுதங்களை ஏந்தி அடியவர்களை ரட்சிப்பதற்காக அப்படி ஈடுபட்டு அதுல உத்தியுக்தராக முனைந்தவராக எழுந்தொழி இருக்கக்கூடிய எம்பெருமான். அவன் எழுந்தொழிக்கூடிய திவ்யதேசம் தான் திருவரங்கம். அது எப்படி இருக்கு? தாழை மடலூடு உறிஞ்சி, எங்கேயோ தூரத்துல இருக்கக்கூடிய இடத்துல கூட இந்த தாழம்பூருடைய புஷ்பத்தினுடைய அந்த மனம் அது வீசும். ஆகையாலே அப்படி அது இந்த மனமானது எல்லாரையும் வரவழைக்குமா, எங்கேயோ இருக்கக்கூடியவர்களையும் வரவழைக்குமா, அப்படி கூப்பிடுமா தன்னுடைய நறுமணத்தால. அப்படிப்பட்ட தாழை மடல் இன்னும் மலரல, இன்னும் நன்றாக மலரல. ஆகையால தாழை மடலூடு உறிஞ்சி, உறிஞ்சினா உரசின்னு அர்த்தம். உரசினா தேய்ச்சின்னு போறது, வண்டானது தேய்ச்சின்னு போறது. ஏன் தேய்ச்சின்னு போறது அப்படின்னா அதுக்காக காரணம் சொல்கிறார். நன்னா மலர்ந்திருந்தா இது நன்னா உள்ளே செல்வதற்கான இடம் இருக்கும். இன்னும் மலர ஆரம்பிக்கல, மலர ஆரம்பிக்காதபடியால இடம் குறைவாக இருக்கு. இருக்கிற குறைவான இடத்துக்குள்ள எப்படியாவது போய் சீக்கிரமாக எப்படியா எம்பெருமானவன் நன்ன வெண்ணையானது திரண்ட பிறகு உண்ண வேணும். ஏன்னா அது வரைக்கும் பொறுக்க மாட்டாமல் கடைகிற காலத்திலேயே வெண்ணைய அப்படி அமுது செய்ய வேணும்னு திருவுள்ளம்பத்துகிறானோ. ரொம்ப பசி உடையவன், ஆனா நன்னா தடிகையான பிறகு சாப்பிடணும்னு இல்லாமல் பாதி தலிகாய் இருக்கிற காலத்திலே அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட வேணும் என்று பாரிக்குமா போலையும், இந்த வண்டானது இந்த பூ நன்றாக மலர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடிய தேனை எடுத்து சுவைக்கலாம். ஏன்னா அது வரைக்கும் பொறுக்க மாட்டாமல் தாழை மடல்ல அப்படி உடம்ப உரசிண்டு சுருக்கிண்டு அப்படி தேய்ச்சிண்டு இருக்கக்கூடிய சின்ன இடைவெளிக்குள்ள அது செல்கிறதாம்.
பூ நன்னாக மலராது இருக்கிற ஒரு காலத்திலேயே அது அப்படி உடம்ப சுருக்கி கொண்டு உள்ளே செல்கிறது. அப்படி உள்ளே சென்றால் அதுல இருக்கக்கூடிய சுண்ணம், தாதுன்னு பொடிகள்லாம் சொல்லுவார்களே, புஷ்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொடிகள். அதெல்லாம் இதனுடைய உடம்புல தவள வண்ண பொடி. இந்த வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய பொடியெல்லாம் இதனுடைய உடம்புல அப்படி பூசிக்கொள்ளுகின்றன. பூசி அப்படி உடம்புல ஒட்டிக் கொள்ளுகின்றன. அப்படிப்பட்ட அந்த தவள வண்ண பொடியெல்லாம் தனக்கு அலங்காரமாக அணிந்து கொள்கிறது. அப்படி அந்த புஷ்பத்தின் பொடிகள் தன் மேலே படும்படியாக தன்னுடைய உடம்பு ஆறுது வண்டுக்கு. யாழினிசை வண்டினங்கள் ஆழம் வைக்கும் அரங்கமே. அங்க இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தாலே, அந்த தாழை மடல்ல இருக்கக்கூடிய அந்த மகரந்தத்தால அனுபவித்த சந்தோஷத்தாலே நன்னா பாடுறது. இது பாடினா யாழிலேந்து வரக்கூடிய முன்னல், யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவைன்னு சொல்லுகிறார்களே. இந்த யாழினுடைய ஓசையானது க வாயால பாடுனா, வாய்ப்பாட்டுன்னா இவனுக்கு தொண்டை சரியில்லைன்னா பாட்டுல குரல்ல இனிமை இல்லாமல் இருக்கும். கடினமாக இருக்கும். குரல் சரியில்லைன்னா இனிமை இல்லாமல் இருக்கும். இதே இந்த வாத்தியத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஓசைனா, அது எந்த காலத்திலும் அந்த வாத்தியம் நன்றாக இருக்கிறபடியாலே, அதிலேருந்து வரக்கூடிய ஓசையில எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதபடியாக இருக்கும். அந்த யாழ குறிச்ச சாஸ்திரம் என்ன ரீதியில இந்த யாழுக்கு நரம்புகள்லாம் அமைந்திருக்க வேணும்னு சொல்லியிருக்கோ, அந்த ரீதியில அப்படியே அமைந்த நரம்புகள். அத நன்னா சாஸ்திரம் அறிந்தவன் அத நன்றாக அப்படி மீட்டானே ஆனால், அதில் எப்படி நன்னாக அழகாக ஒரு சுவை உண்டாகுமோ, ஒரு ஒலி உண்டாகுமோ, அத போல அழகான ஒரு குரலிலே இந்த வண்டுகள் எல்லாம் பாடுகின்றன, ரீங்காரம் பண்ணுகின்றன. அப்படி பாடிக்கொண்டு தென்னா தெனா தெனதெனா தெனதெனா தெனதெனான்னு இப்படி ஆழத்தி வைக்கிறது, அப்படி ரீங்காரம் செய்யக்கூடியதாக வண்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஊராக திருவரங்கம் பெரிய கோயில் இருக்கிறதுன்னு தெரிவித்தார் 6ஆம் பாட்டாலே. மேலே 7ஆம் பாட்டாலே சொன்னார், உலகத்தெல்லாம் ஹிம்சை செய்து திரியக்கூடிய பாபிகள், அசுரர்கள். அவர்களை அழித்த எம்பெருமான் எழுந்தொழிக்கக்கூடிய இடம் திருவரங்கம் என்று. கொழுப்புடைய செழுங்குருதி கொழித்து இழிந்து குமிழ்த்தி எரிய பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமானூர் தழுப்பரிய சந்தனங்கள் தடவரைவாய் ஈர்த்து கொண்டு தெழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும் சீரரங்கமே என்று. கொழுப்புடைய செழுங்குருதி ராஜாக்களுக்கு நன்ன ஆகாரம் வேணும், இல்ல அசுரர்களுக்கு நன்ன ஆகாரம் வேணும்னு அதுக்காக ஊட்டு பன்றி இன்னொரு பன்றிக்கு நன்னா ஆகாரம் கொடுத்து நன்னா கொழுக்க வைத்து அதற்கு பிறகு அத்த ஆகாரமாக ஆக்குவார்கள். அத போல இந்த அசுரர்கள் தங்கு தடையின்றி நன்றாக சாப்பிடுகிறார்கள், வேணுங்கிறத சாப்பிடுகிறார்கள். அதுல பன்றியினுடைய உடல் எப்படி நன்றாக கொழுத்து நன்றாக வளர்ந்து இருக்குமோ, இந்த ஊட்டு பன்றியினுடைய உடல் நன்னாக எப்படி கொழுத்து நன்னா வளர்ந்திருக்குமோ, அதே போல இது நன்றாக வளர்ந்திருக்கு. உடம்பெல்லாம் கொழுப்பு இருக்கு. உடம்பு கொழுத்து இருக்கிறபடியால அவ உடம்பிலிருந்து ரத்தம் வந்தா அந்த ரத்தத்துல கூட என்ன இருக்கு? இப்ப பார்த்தா என்ன சொல்கிறார்கள் வைத்தியர்கள்? தொட்டவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கிறது? ஏன்னா ரத்தத்துல கொழுப்பு நிறைய கலந்திருக்கு, கொழுப்பு நிறைய கலந்திருக்குன்னு சொல்கிறார்களே. அந்த கொழுப்பு அசுரர்களுடைய ரத்தம் முழுவதும் என்ன இருக்கும்னா கொழுப்பு தான் நிறைந்திருக்கும். அதுல கொழுப்புடைய செழுங்குருதி நன்னா செக்கச்சவேல்னு இருக்கு. நன்னா அந்த ரத்தத்தை பார்த்தாலே அவ்வளவு நிறம் பளபளபளன்னு இருக்கு. நன்னா உண்டபடியாலே, உடம்புல சக்தி நிறைந்தபடியாலே, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தமானது அவ்வளவு சிவப்ப உடையதாக, அவ்வளவு செழிப்ப உடையதாக இருக்கு. அப்படிப்பட்ட செழுங்குருதி கொழித்து இழிந்து உடம்ப வெட்டினானே ஆனால் உடம்புல இருந்து ரத்தம் வர காலத்துல அது நிக்கிறதே இல்ல. அப்படி வெள்ளம் போல வந்து கொண்டே இருக்கு ரத்தம். ரத்தம் ஊத்து மாறாமல் அருவியானது கொட்டினா எப்படி இருக்கும்? கொட்டிக்கொண்டே இருக்கும். மேலேந்து ஜலமானது கீழே கொட்டிக்கொண்டே இருக்குமா போல இவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் பெருக ஆரம்பித்தால் அருவி போல தொடர்ந்து கொட்டிக்கொண்டே இருக்கும். இப்படி ஊத்து மாறாமல் அப்படி கொழித்து கீழே இழியறது. குமிழிகள்லாம் உண்டாருது. அந்த ரத்தம் கொப்பளிச்சு அதுல நீர்க்குமிழிகள் உண்டாகுமா போல அப்படி குமிழிகள்லாம் உண்டாகும்படியா அவ்வளோ நிறைய வெள்ளம் போல ரத்தம் வருகிறது. இப்படி கிளம்பி அலை எறியும்படியாக பிழக்குடைய அசுரர்களை பிணம்படுத்த பெருமான். பிழை செய்த அசுரர்கள், சாதுக்களை ஹிம்சித்து உலகுக்கெல்லாம் தீமைகளை விளைவித்த அசுரர்களுக்கு இப்படி உடம்பிலிருந்து ரத்தமானது ஆறாக பெருக்கெடுத்து ஓடும்படியாக எம்பெருமான் பிணமாக ஆக்கினான். அவர்களை ஏதோ இவர்ன கையை வெட்டினா, காலை வெட்டினா, அவர்களை குத்துயிரும் குலையுருமாக பண்ணினான். ஒரு செயல் செய்வதற்கு சக்தியர் அற்றவர்களாக ஆக்கினான் என்பதோடு இல்லாமல் அவர்களை துரத்தினான், மாரீச்சனை துரத்தினா போல அவர்களை ஓட்டி விட்டான் என்றல்லாமல் முழுவதுமாக அவர்களை வேரோடு எம்பெருமானவன் அழித்து போகட்டான்.
அப்படி பிணமாக ஆக்கின பிணம் போல அப்படி ஆகும்படியாக செய்த எம்பெருமான். அவ்வெம்பெருமானுடைய ஒரு திவ்யதேசம் இது. தழுப்பரிய சந்தனங்கள் தடபறைவாய் ஈர்த்து கொண்டு. பெரிய மலையில வளர்ந்த சந்தனம். அது எப்படி இருக்கு? தழுப்பரிய சந்தனம். ரொம்ப பெருசா நன்னா பருத்து அகலமா இருக்கு. யாராலையும் தழுவ முடியாதபடியாக ரொம்ப பெருசா இருக்கக்கூடிய சந்தன மரங்கள். அந்த மரங்கள் எல்லாம் வேரோட பிடுங்கிட்டு வரதான் காவிரி. காவிரி வர காலத்துல கரையில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வேரோட புகட்டு எடுத்துக்கொண்டு வரதான். செழிப்புடைய காவிரி வந்து அடித்தொழும். நன்னா செழித்து இருக்கக்கூடிய காவிரியானது ஆதரத்தோட நன்னா தெழிக்குரல் அருவின்னு சொல்கிறார்களே, அதை போன்ற நல்ல குரலை உடைய காவிரியானது கோஷத்தோட வருகிறது. வந்து என்ன பண்ணுகிறதா? எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதாம். துக்தாப்திர் ஜனகः ஜனன்யஹமியம் ஸ்ரீரேவ புத்ரி வரः ஸ்ரீரங்கேஸ்வர ஏததர்ஹமிஹ கிங்குர்யாமிதீவாகுல சஞ்சச்சாமர சந்திர சந்தன மகாமாணிக்ய முக்தோத்கரான் காவேரி லஹரீகரைர் விதததி பரியேதி சாசேவியதாம்னு பட்டருடைய ஸ்ரீசுக்தி. காவிரியானது தெளிவிலா கலங்கல் நீர் சூழ் திருவரங்கம்னு தெளிவில்லாமல் கலங்கி வேகமாக ஓடி வருகிறது. அதுக்கு காரணம் என்ன பட்டர் ஒரு காரணம் அருளி செய்கிறார். லோகத்துல ஒரு பெண்ணுக்கு விவாகம் செய்து கொடுக்கக்கூடிய பிறந்தகத்தவர்கள் அந்த பெண்ணுடைய சீர்மைக்கும் தங்கள் குலத்தினுடைய சீர்மைக்கும் புக்ககத்தினுடைய சீர்மைக்கும் ஏற்ப ஸ்திரீதனத்தை கொடுப்பார்கள். ஏதோ சாமானியமான ஒரு வரன், சாமானியமான ஒரு புக்ககம், தாங்களும் சாமானியமானவர்கள்னா ஏதோ எப்படி ஸ்திரீதனத்தை கொடுத்தாலும் ஒன்றும் குறவில்லை. ஆனா தாங்களும் மிக உயர்ந்த குலம், பெண்ணும் மிக அழகானவள், வரனும் ரொம்ப குணசம்பன்னனா இருக்கான், அழகியவனா இருக்கான். மாப்பிள்ளை வீட்டாரும் செல்வத்தாலையும் மற்ற ஐஸ்வர்யங்களை மற்ற ஏத்தங்களாலையும் குறைந்தவர்கள் அல்லர், ஏத்தமுடையவர்கள்னா எல்லாருடைய தகுதிக்கும் சேர ஸ்திரீதனத்தை நன்னா கொடுக்க வேணுங்கிற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கும். அத போல இவன் நினைச்சாலாம் இந்த காவிரி. துக்தாப்திர் ஜனகः, இந்த ஸ்ரீரங்க நாய்ச்சியார் இருக்காளே பிராட்டியானவள் அமிர்த மதன காலத்திலே திருப்பார்கடலிலே அவதரித்தவள். ஆயால திருப்பார்கடல் தான் இவளுக்கு தந்தை. ஜனனி அகம், நதிகள் எல்லாம் கடலுக்கு மனைவிகள் என்று சொல்ல ஒரு வழக்கம் உண்டு. அந்த ரீதியில திருப்பார்கடல்ங்கிற ஒரு பர்த்தாவுக்கு பத்னியாக இருக்கக்கூடிய ஒரு நதி காவிரி. ஆகையால திருப்பார்கடலுடைய ஏத்தத்துக்கும் குறவில்லை, காவிரியோட ஏத்தத்துக்கும் குறவில்லை. இயம் ஸ்ரீரேவ புத்திரி, பிறந்த பிராட்டியை பார்த்தா ஸ்ரீஹீனே திருநாமம். எல்லா செல்வம், அழகு என்ன செல்வம் என எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள், எல்லாம் நிறைந்தவள் அவள். வரஹ ஸ்ரீரங்கேஸ்வரஹ, கைப்பிடித்த மணவாளன் ஆறு மாப்பிள்ளை ஆறுன்னு பார்த்தா திருவரங்கம் பெரிய கோயிலில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெரிய பெருமாள். எல்லாம் ஏத்தமுடையதா இருக்கு. அப்ப இதுக்கு சேர நான் நிறைய திரவியத்தை சமர்ப்பிக்க வேணுமே, நிறைய உபகாரத்தை மாப்பிள்ளை வீட்டுக்கு ஸ்திரீதனமாக கொடுக்க வேணும்னு பெரிய கவலையாம். ஸ்ரீரேவ புத்திரி வரஹ ஸ்ரீரங்கேஸ்வர ஏததர்ஹமிஹ கிங்குர்யாம். இப்ப என்னுடைய தகுதிக்கும் எங்க ஆத்துக்காரருடைய தகுதிக்கும் என் பெண்ணுடைய தகுதிக்கும் எங்க மணவாள பிள்ளையினுடைய தகுதிக்கும் சேர நான் என்ன உபகாரம் என்ன சமர்ப்பிக்கிறதுன்னு இப்படி காவிரி கலங்கி என்ன பண்ணித்தான், சாமர நன்னா விளங்கக்கூடிய சாமரங்கள் எல்லாம் கொண்டு வருது. சந்தன மரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறது. சந்தன மகாமாணிக்கம், பெரிய பெரிய மாணிக்கங்கள் முத்துக்கள் இந்த குவியல்களாக திருவரங்கம் பெரிய கோயில்ல எல்லாத்தையும் குவியலாக குவித்து வைக்கிறதாம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக. வழியில எங்கெங்கெல்லாம் சிறந்த திரவியங்கள்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு வந்து திருவரங்கம் பெரிய கோயில்ல எம்பெருமானுடைய திருவடியில வந்து காவிரியானது சேர்க்கிறதாம். எல்லாம் நீ வைத்துக்கொள்னு எம்பெருமானுக்கு பணிவிடை செய்யுமா போல காவிரியானது எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வந்து பெருமானுடைய திருவடியில வந்து உபகாரமாக சமர்ப்பிக்கிறது. என்ன காவேரி லஹரி கரைர் விதததி பரியேதி சாசேவியதாம். என்ன தன்னுடைய அலைகள்ங்கிற கைகளாலே இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து பெருமாளுக்கு தன் கையால எல்லாவற்றையும் சந்தனம் முதலானவைகளை சமர்ப்பிக்குமா போல காவிரி சமர்ப்பிக்கிறதுன்னு பட்டர் அருளி செய்கிறார். அந்த ரீதியில ஆழ்வார் அருளி செய்கிறார். காவிரி வந்து அடித்தொழும், நன்னா உயர்ந்த குரலே கோஷமிட்டு கொண்டு வந்து காவிரியானது எம்பெருமானே இத்த கை கொள்ள வேணும்னு சொல்லுவார போல அப்படி அலை எறிந்து கொண்டு வந்து சந்தன மரங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு ஒரு உபகாரமாக சமர்ப்பிக்கிறதான் காவிரி. தான் கொண்டு வந்த சாத்துப்படி எல்லாம் பெருமாளுக்கு அப்படி சமர்ப்பித்து திருவடிய தோழர்தான். இப்படிப்பட்ட ஷீர் ஏத்தம் வேத்தத்தை உடையதாக
திருவரங்கம் என்கிற திவ்யதேசம் விளங்குகிறதுன்னு அழகாக வர்ணிக்கிறார். மேலே 8ஆம் பாட்டு வராக அவதாரத்திலையும் நரசிம்ம அவதாரத்திலையும் பூமியை வாழ்வித்து நரசிம்மனை கொன்ற எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானுடைய திவ்யதேசம் இது அருளி செய்கிறார். வல்லெய்த்து கழலுமாய் வாழெய்த்து சீயமுமாய் எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் இடந்தானூர் எல்லியம் போது இரும் சிறை வண்டு எம்பெருமான் குணம்பாடி மல்லிய வெண்சங்கூதும் மதிளரங்கம் என்பதுவே என்று. வல் எய்த்து கழல் அன்ன பலமுடையதாக எம்பெருமானுடைய வராகநாயனாருடைய பற்கள் எயிறு அது அமைஞ்சிருக்கு. வல்லைத்து கழல் அப்படிப்பட்ட கழலாக வராகமாக இருக்கான். வல்லெயிறுன்னு ஏன் சொல்றாருன்னா, அண்டச்சுவர் இருக்கே மிகுந்த பலத்த உடையதாக சொரணத்தாலே செய்யப்பட்டதுன்னு சொல்வார்கள். அவ்வளவு வலிமை உடையதாக ரொம்ப கனமுடையதாக இருக்கும். அவ்வளவு லட்சக்கணக்கான யோஜனைகள் கனமுடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட கனமுடைய அந்த ஒரு அண்ட பீத்தி அண்டச்சுவர் அதுக்குள்ளே இவன் பூமியை பதித்து வைத்து விட்டான் ஹிரண்யாக்ஷன். அதிலிருந்து அத்த குத்தி அதிலிருந்து பூமியை எடுத்து வெளியில கொண்டு வர வேண்டும் என்னால் அதுக்கு ஏத்த ஒரு வலிமை உடையதாக வராகநாயனருடைய அந்த ஈரானது அமைந்திருக்கிறது. ஆகையால வல்ல ஈருன்னு சொல்கிறார். ஆக அந்த பூமியை நன்றாக குத்தி வெளியில் எடுக்கக்கூடிய பலத்த உடையவன் ஏன் கழலாக ஆனா? ஏன்னா நன்னா பிரளயத்துல சேத்துக்குள்ள பூமிய அவன் அகப்படுத்தி வைத்தான். இந்த பன்றிங்கிறது தான் சேர கண்டு தயங்காமல் சேர கண்டவாறே பனைத்து நன்றாக அதுக்குள்ளே இறங்கி தான் நன்றாக விளையாடும். அதில அந்த சேத்துக்கு ஏத்த ஒரு வடிவத்தை எம்பெருமானவன் கை கொண்டான். வல்லைத்து கழலும் ஆயின கழலாவே ஆயிட்டான். கழலாக ஆன பிறகு எம்பெருமானை பார்த்து நீ சர்வேஸ்வரன் ஆராது சொன்னா பெருமான் இசைய மாட்டானா? அந்த அளவுக்கு தனக்கு கழலாக திருவுள்ளம் பத்தி இருக்கிறான். கழலாக இருக்கக்கூடிய நிலைதான் தனக்கு சிறந்ததுன்னு எம்பெருமானுடைய ஒரு திருவுள்ளம். மாரீச்சனானவன் மாயாமிருகமாக ஆன காலத்திலே மற்ற மான்கள் எல்லாம் இவன் அருகே வந்து ஏதோ வேற்று வாசனை அடிக்கிறதுன்னு மோந்து பார்த்து ராட்சசன்னு பயந்து ஓடுகின்றன அவனை பார்த்து. ஆனால் எம்பெருமானவன் ஒரு பன்றியாகவோ மற்றும் ஒரு விலங்காகவோ அவதரித்த அந்த ஜாத்தியை சேர்ந்த அந்த விலங்குகள் எல்லாம் இது நம்ம இனம் என்று இவனை தங்கள் இனத்திலே ஒருவனாக கருதுமை ஒழிய வேற்று புருஷனானவன் நம்ம ஜாதியில கலந்தான் என்று நினைக்காதபடியாக அந்த வஸ்துவாகவே ஆகிவிடுவனாம் எம்பெருமான். வராக கல்பம் வாசிக்கிற காலத்துல எம்பெருமானுக்கு முத்தக்காசுன்னு சொல்லப்படுற கோரக்கிழங்கு அத்த கண்டுரள பண்ண வேணும் என்ன இருந்ததாம். இத்த ஷீயர் கண்டு ஏதோ பேருக்கு அந்த காலத்திலே பூமியில ஆபத்து வந்ததுன்னா பூமியை ரட்சிப்பதற்காக இவன் வராகமாக ஆகி அத்த எடுத்தான்னு இருந்தா போறாதா? அவதாரத்துல மெய்ப்பாடு அந்த வஸ்துவாவே ஆயிட்டான். பன்றி மட்டும்தான் அந்த முத்தக்காசுன்னு சொல்லப்படுற கோரக்கிழங்க சாப்பிடும். மற்றவர்கள்லாம் சாப்பிட முடியாது. அவ்வளவு அது ஒரு வேகத்தை உடையதாக கசப்ப உடையதாக இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு. அத்த போய் எம்பெருமான் சாப்பிட்றானே. இப்ப அவதாரத்துல அப்படியே அந்த பன்றியாக ஆனவர்களை ஒழிய வேற யாராலையும் அத்தை சாப்பிட முடியாது. அத்தையே எம்பெருமான் உண்ணுகிறானே, என்ன பன்றியாகவே மாறிவிட்டானேன்னு அப்படி ஈடுபட்டு அருளிச்சி வரான் சீயர். ஆக அப்படி எம்பெருமானவன் பன்றியாவே ஆயிட்டான். மானமிலா பண்ணி நான் சர்வேஸ்வரன் போனா போறது இவர்களுக்காக நான் என்ற தாழ விட்டு கொண்டேங்கிற ஒரு அபிமானம் இல்லாதவனாக எம்பெருமான் ஆனான். வாழைத்து சீயமுமாய் நன்ன ஒளி உடையதாக பல்லு இருக்கு. நரசிம்மனுடைய ஒரு பல்லு அத்த உடையதா இருக்கு. அழகியான் தானேன்னு ரொம்ப அழகான திருமேனி உடையவன். அந்த எம்பெருமானுடைய ஈரை பார்த்தா ஈரு எல்லா இடத்துலையும் அவ்வளவு அழகா இருக்குன்னு ஆழ்வார்கள் எல்லாரும் ஏய்ந்த பேழ்வாய் அழைத்த பேழ்வாய்ன்னு வாழை ஈருன்னு வர்ணிக்கிறார்கள் எல்லா இடத்திலும். ஆகையால நரசிம்மனுடைய இந்த பல்ல வர்ணிக்கிற காலத்துல அது அழகா இருக்குன்னு வர்ணிப்பார்கள் ஈரை வர்ணிக்கிற காலத்துல எல்லாம். ஷீயம்னா நரசிம்மம் என் அர்த்தம். எதற்காக எம்பெருமான் நரசிம்மமாக அவதரித்தான் என்னால் தேவாதிகள் ஜாதிகள் எந்த ஜாதியிலையும் இருக்கக்கூடியவர்களும் தேவன் மனுஷன் திரியக்கு ஸ்தாவரம்னு எத்த சேர்ந்தவனும் என்னை கொல்லலாகாது, யாராலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு அவன் பிரார்த்தித்தபடியால இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது பிறவியை எம்பெருமானவன் கை கொள்ள வேண்டி வந்தது. நரஸ்யார்த்த தனும் கிருத்வா சிம்மஸ்யார்த்த தனும் ததான்னு பாதி மனுஷனாகவும் பாதி சிம்மமாகவும் கொண்ட ஒரு அபூர்வமான ஒரு திருமேனி அத்த எம்பெருமான் எடுத்துக்கொண்டு வந்தானாம்.
இவ்விடத்திலே ஆழ்வார் சிம்மம்னு சொன்னாலும் நரங்கலந்த சிங்கம் என்பதை வைத்துக் கொள்ளவன். வாழைத்து சீயமாயின்னு சொன்ன, சீயமுமாயின்னு சொன்ன. அதாவே எம்பெருமான் ஆய்விட்டானாம். இரண்டு வடிவையும் பெருமான் சேர்த்து கொண்டு வந்தார். இது என்னது சேரா சேர்த்தியா இருக்கு. வெறும் மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் சிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன சிங்கமும் மனுஷனும் கலந்ததா இருக்கு, சேரவே இல்லையே என்று பார்த்தவர்களுக்கு தோத்தலையாம். அத பார்த்த பிறகு என்ன தோத்தறதான்? பட்டர் அருளி செய்கிறார். அன்று ஹரி தசையோ பஷ்யன் ஔத்பத்திகம் கடனாத்புதம் நரமுத ஹரிம் திருஷ்வைகைகம் சமுத்விஜதே ஜன இதி கில சிதாக்ஷீரன் நியாயேன சங்கமிதாங்ககம் ஸ்புட சட மகாதமுஷ்ட்ரம் ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மஹே. ஆச்சரியமான ஸ்லோகம். ரெண்டும் நன்னா சேர்ந்துருது. நரம் கலந்த சிங்கம்னு நரத்துவம் சிம்மத்துவம்ங்கிற ரெண்டும் நன்றாக சேர்ந்திருக்கு. சேர்ந்த சேர்த்தி அழகு இருக்கே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஔத்பத்திகம் கடனாத்புதம். ஏதோ புதுசா எம்பெருமானவன் சேர்த்தான்னு இல்லாமல் இயற்கையாவே இப்படி ஒரு ஜாதி உண்டு போல் இருக்கு. இயற்கையாவே நரசிம்மனே ஒரு பிறவி உண்டு போல் இருக்கேன்னு எல்லாரும் நினைக்கும்படியா இருந்துதான். ஏதோ இப்போது நரசிம்மனுக்காக எம்பெருமானவன் ஒரு வடிவத்தை உண்டாக்கி கொண்டு ரெண்டையும் சேர்த்து நரனையும் சிம்மத்தையும் சேர்த்து பிறந்தான்னு தோத்தாமல் இயற்கையாவே நரசிம்மனே ஒரு பிராணி உண்டு போல் இருக்கு அப்படின்னு நினைக்கும்படியாக இருந்ததான் பெருமான் கை கொண்ட அவதாரம். இத பார்த்தவாறே உலகத்தாரெல்லாம் என்ன பண்றா அப்படின்னா, நரமுதஹரிம் திருட்வைகைகம் சமுத்விஜதே ஜனஹா. இனிமே வெறும் மனுஷனை பார்த்தாலும் சந்தோஷம் ஏற்படாது, வெறும் சிங்கத்தை பார்த்தாலும் அது நல்லா இருக்காது. நரங்கலந்த சிங்கத்தை பார்த்த பிறகு இனிமே நரமும் வேண்டாம் சிங்கமும் வேண்டான்னு தோத்தும்படியாக இருந்ததான் எம்பெருமானுடைய அவதாரம். கீழெல்லாம் எம்பெருமானுடைய அவதாரம் விலங்கான அவதாரம். மீனாக ஆனா, ஆமையாக ஆனா, கேழலாக ஆனா. மேலெல்லாம் வாமனன், பரசுராமன், ராமன், கண்ணன் மனுஷனாக பிறக்க போறான். இவ்விடத்திலே ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் நரங்கலந்த சிங்கமான அவதாரம். இந்த அவதாரத்தை அனுபவித்தவர்களுக்கு என்ன தோத்துமா அப்படின்னா, வெறும் மனுஷ அவதாரமும் வேண்டாம், வெறும் திரியக்காக இருக்கக்கூடிய அவதாரமும் வேண்டாம், ரெண்டும் கலந்த அவதாரம் தான் வேணும் என்ன நினைக்கும்படியாக இருக்குமா. ஆக தனியா மனுஷனையோ தனியா விலங்கையோ பார்த்தா வெறுப்பு உண்டாகும் அளவுக்கு அது ஒன்றும் அழகா இல்லையேன்னு தோத்தும்படியாக அழகியான் தானேன்னு கொண்டாடும்படியான அவதாரம் இது. ஆகையால சிதாக்ஷீரன்யாயேன சங்கமிதாங்ககம். நன்னா நன்னா பல மணி நேரங்கள் நன்னா சுண்ட காய்ச்சணும். அதுல ஏடெல்லாம் படியாதபடியா தொடர்ந்து கலக்கி கொண்டு நன்னா சுண்ட காய்ச்சினா அந்த பாலுடைய ரசமே ரசம், தனி ரசம். நன்னா கெட்டியான குழம்பு பால், அப்படி குழம்பு போல இருக்கவன். அதுக்கு மேல கண்ட சர்க்கரை, நல்ல சர்க்கரை, சுவையான சர்க்கரை அத சேர்க்கவன். வெறும் பால் சாப்பிட்டாலும் போகியமா இருக்கும், வெறும் சர்க்கரை சாப்பிட்டாலும் போகியமா இருக்கும். ஆனா கெட்டியான குழம்பு பால், அதுல இந்த கண்ட சர்க்கரைய கல்கண்டு போல ஒரு கட்டி, அந்த இனிப்பு கட்டி அத நன்றாக கலந்து நன்னா ஒன்றோடு ஒன்று சேரும்படியாக ஆக்கி கலந்து பருகினவர்களுக்கு வேற எதுவுமே தோத்தாது, அதுவே போரும் என்று தோத்தும். இந்த பரத்வாஜ பகவானுடைய ஆசிரமத்துல அவர் பெரிய ஆதித்யம் பண்றார். எல்லாருக்கும் பெரிய ததியாராதனம் பண்றார். ததியாராதனத்துல ஈடுபட்ட அயோத்தியாவாசி ஜனங்கள்லாம் இனிமே நமக்கு அயோத்தியும் வேண்டாம், மத்தொன்னும் வேண்டாம், ராமனும் வேண்டாம், இதுவே போரும்னு நினைக்கும்படியா இருந்துதான். அதே போல குரங்குகளுக்கும் வேற எதுவும் வேண்டாம், வேற எதுவும் பண்ண வேண்டாம், யாரு கெடும் போட்டோம், கெட்டுக்கு போட்டோம், நாம இங்க இருந்து நன்னா பருகலாம். மலையா வேணுங்கிற போக்கிய வஸ்துக்கள்லாம் குவிச்சு வச்சிருக்கா. தேன் அப்படியே அருவியா பொழியறது. திருக்கணமுது வேணா அது ஒரு அருவி மாதிரி இருக்கு, கரியமுது வேணா அது பெருசா மலையா குவிச்சிருக்கு. எந்த ஒரு பக்ஷியம் வேணும்னாலும் அவ்வளவு நிறைந்திருக்கிறது. வேணுங்கிறவா எவ்வளவு வேணுமானாலும் எத்த வேணுமானாலும் உண்டு கொள்ளலாம், பருகி கொள்ளலாம். அவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக இருக்கும். ஆக அப்படி இந்த ஷேர்பாலையும் கண்ட சர்க்கரையும் பருகினவர்களுக்கு கெட்டியான இந்த குழம்பு பாலையும் சர்க்கரையும் சேர்த்து சாட்டா மொத்தொன்னும் வேண்டாம், பரமபத சுகம் கூட வேண்டான்னு பிரமிக்கும் அளவுக்கு இருக்குமா, அவ்வளவு போக்கியமா இருக்கும். அத்த போல இந்த நரசிம்மனுடைய திருமேனி அழகு இருக்கே, அப்படி வாழைத்து சீயம்னு அப்படி சீயமாகவே ஆயிட்டான். அந்த போக்கியத்தை அவ்வளவு அளவிறந்து இருக்கிறது எம்பெருமானுக்கு அந்த திருமேனி அழகு. அப்படி நன்னா வாயை நன்னா அகற்றி கொண்டு நன்னா திறந்துட்டு கோபத்தாலே வாயை திறந்து கொண்டு எப்படி அந்த வாயாலே அவன் அந்த ஹிரண்யனை விழுங்கி விடுவான் போல தோத்துறது. அப்படிப்பட்ட ஒரு வாய். அதுக்கு மேல உடம்பெல்லாம் தூர் மண்டினதா இருக்கு. அதுக்கு மேல நாக்க மடிச்சுட்டு இருக்கான் கோபத்தாலே. அப்படிப்பட்ட குத்துறதுக்காக முறுக்கின்னு இருக்கான் கைய. இப்படி எம்பெருமான் கோபத்தோட வந்தாலும் கூட ஆழ்வாருக்கு அந்த அழகுதான் தோத்துறது. அது அனுபாவியமா தோத்த ஆழ்வார் வாழையித்து
அப்படி செய்யும்னு அத்த அனுபவிக்கிறார். ஆசிரியர்களை காப்பதற்காக, விரோதிகளை அழிப்பதற்காக, பிரகலாத விரோதியை அழிப்பதற்காக எம்பெருமான் செய்த செயலாக இருக்கிறபடியாலே இந்த அவதாரத்தில் எந்த செயலை எம்பெருமான் செய்தாலும் அத்த போக்கியமாக, உத்தேசியமாக, அழகியதாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். எல்லையில்லா தரணியையும் அவுணனையும் பூமியும் திரண்டினையும் சேர்த்து சொல்கிறார் ஆழ்வார். பெரிய பரப்புடையதா பூமி இருக்கு. அதே போல எல்லையில்லாத அவுணன்னா எல்லையில்லாங்கிறத அவுணனிடத்திலையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறார் வேக்கியாதா மாமுனிகள். எல்லையில்லாத பெரிய தபஸ உடையவன் கிரண்யன். பூமிக்கு எல்லை இல்லைன்னா பஞ்சாசத் கோட்டி விஸ்தாரத்தை உடையது பெரிய பூமி. மற்ற லோகங்களை போல, ஊர்களை போல, கிராமங்களை போல, நகரங்களை போல அளவுடையதாக இல்லாமல் அளவற்றதாக பெருசா விரிஞ்சிருக்கு. ஹிரண்யனுடைய தபஸ் இருக்க அதுவும் எல்லை இல்லாததா இருக்கு. இவன் பல வரங்களை பெற்றிருக்கான். ஓரொரு வரத்துக்குமே எல்லை காண முடியாதபடி அவ்வளவு பெரிய பெரிய வரங்கள் இவைகள்லாம் பெத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்ட இரண்டையும் இடம்தான். திருவயித்தால அவன் ஒன்றை இடம்தான், திரு உயிரால ஒன்றை இடம்தான். திருவயிறால பூமிய இடந்து மீட்டு கொண்டு வந்தான். திரு உயிர் நகத்தாலே ஹிரண்யனுடைய உடம்ப அப்படி பிளந்து இடந்தான். அண்டத்திலேந்து ஒட்டின் இருந்த பூமியை எடுத்து விடுவித்தான் வராக அவதாரத்திலே. ஹிரண்யனுடைய மார்ப அப்படி பிளந்தான். தேவர்களுடைய வரபலத்தாலே ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த மார்பு, அந்த மார்பையெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய ரத்தமானது வெளியில குதித்து உலகமெங்கும் பரவும்படியாக ஆயித்தான். வையம் மூடு பெருநீரில் மும்மை பெரிதேன்னு இப்படி எங்கும் பெருகும்படியாக அப்படி எம்பெருமானவன் மார்ப இப்படி பிளந்து எடுத்தான். அதுல இருந்து பெருசா ஒரு குட்டை உண்டாகும்படியாக பெருசா அப்படி அந்த ரத்தமானது பெருசா தங்கும்படியாக இப்படி ஆயித்தான். வெள்ளம் போல ஆகும்படியாக எம்பெருமானவன் அப்படி பிளந்து எடுத்தான். ஆக ஹிரண்யாட்சனாலையும் ஹிரண்யனாலையும் இந்த பூமிக்கும் பிரகலாத ஆழ்வானுக்கும் உண்டான ஆபத்துக்களை எல்லாம் எம்பெருமான் போக்கினான் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிம்மமாக பிரகலாத ஆழ்வானுக்கு பண்ணின ரட்சணம் எல்லாரும் பார்த்து இதே போல நமக்கு ஆபத்துக்கள்லாம் வர காலத்தில் எம்பெருமான் ரட்சிப்பன் என்று தரித்திருக்கலாம்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஊர். இப்படி நித்தியாசிரியான பிராட்டிக்கு ஆபத்து வந்தாலும் ரட்சிப்பன். இன்னைக்கு ஆசிரித்த பிரகலாத ஆழ்வானுக்கு ஆபத்து வந்தாலும் தன்னுடைய வடிவத்தெல்லாம் மாத்தி கொண்டு எம்பெருமானுடைய பெருமை எங்க, பன்றியினுடைய தாழ்ச்சி எங்க, எம்பெருமானுடைய பெருமை எங்க, நரம் கலந்த சிம்மமாக கோரமாக வரக்கூடிய ஒரு அவதாரம் எங்க. ஆனாலும் கூட அடியார்களை ரட்சிப்பதற்கு எது தேவையோ அத்தை கைகொள்வதற்கு தயங்காமல் இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படி ரட்சித்த எம்பெருமானவன் பின்புள்ளாரை ரட்சிப்பதற்காக இவ்விடத்திலே வந்து நித்தியவாசம் பண்றான். எல்லியம் போது இரும் சிறை வண்டு அருகால் வரிவண்டுகள் 1000 நாமம் சொல்லி மற்ற திவிதேசங்களை குறித்தும் அருளி செய்கிறார் ஆழ்வார். அதே போல இங்கேயும் சொல்றார், திவிதேசங்கள் இருக்கக்கூடிய வண்டுகள் அவைகள்லாம் அந்தந்த காலங்களுக்கு சேர அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ராகங்கள்ல பண்களிலே எம்பெருமானுடைய குணங்களை எப்போதும் பாடும்படியா இருக்கு. அந்தி காலத்திலே இரும் சிறை வண்டு, பெரிய சிறகுகளை உடைய வண்டுகள் அவைகள்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்கள்லாம் சொல்றது. இரும் சிறை வண்டுன்னு வண்ட ஆழ்வார் இப்படி வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய திருநாமத்தை இது சொல்கிறபடியால இதனுடைய திருமேனி உத்தேசியம், இதனுடைய சிறகுகள்லாம் உத்தேசியம், இது பாடக்கூடிய பாட்டு உத்தேசியம்னு இத்த வர்ணிக்கிறார் ஆழ்வார். எம்பெருமான் குணம் பாடி பெரிய பெருமானுடைய குணங்கள் ஆசிரியர்களை ரட்சிக்கிறதுக்காக பெரிய பெருமாள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சொல்லி அந்த வண்டு பாடுகிறதாம். மல்லிகை வெண் சங்கூதும், மல்லிகை பூங்கிற சங்கு ஊதுறதுன்னு. மல்லிகை பூ சங்க போல இருக்குன்னு ஏன் சொல்கிறார்கள்? ஏன்னா வியாக்கியானத்துல அருள் செய்கிறார், சாயங்காலத்துல மல்லிகை பூ பூக்கும். அந்த மல்லிகை பூவை அது ஊதுற காலத்துல பூ அலறதுக்கு முன்பு அது எப்படி இருக்கும்? தலையானது குவிந்து மேல பருத்து காம்பு அது ரொம்ப மெல்லியதாக சூக்ஷ்மமாக இருக்கும், வெளுத்து இருக்கும். ஆக இதெல்லாம் பார்த்தா ஒரு சங்க போல, மல்லிகை புஷ்பம் வெளுத்து இருக்கும், இதெல்லாம் பார்த்தா ஒரு சங்க போல ஒரு வடிவம் இருக்கு. ஆகையால வெளுத்த சங்க ஊதுற மாதிரி இது ஊதுறதான். இது மல்லிகை பூவை ஊதினா ஏதோ சங்க ஆரோத்தர் ஊதுகிறார்கள் என்று பார்த்தா தோத்துமா அப்படி அழகா இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு தேசம் மதிளரங்கம்னு பெரிய பெருமாளுடைய பெருமைக்கு சேர அவரை ரட்சிப்பதற்கு வேணுங்கிற ஒரு ஏத்தமுடைய மதில், அந்த சோலை சிறப்பு உடையதாகவும் இருக்கு, மதில் சிறப்பு உடையதாகவும் இருக்கு. அப்படிப்பட்ட திவ்யதேசம்தான்
ஹிரண்ய கசிப்புவையும் இரண்யாட்சனையும் அழித்த எம்பெருமானுடைய திவ்யதேசம் அருளி செய்தார். மேல பற்பல திட்டாந்தங்களிட்டு சொல்ல வேண்டும்படியான திருமேனி வைபவத்தை உடையவர் பெரிய பெருமாள். ஆசிரியரிடத்திலே மிகுந்த ஆசையுடையவர் என்று அவர் வர்ணிக்கிறார். புன்னாடு கொழுமுகில் போல் குவளைகள் போல் குறைகடல் போல் நின்னாடு கணமையில் போல் நிறமுடைய நெடுமாலூர் புன்னூடு பொழில் நுழைந்து கொடி இடையார் முலை அணவி மண்ணூடு தென்னலுலா மதிளரங்கம் என்பதுவேன். புன்னாடு கொழுமுகில் போல் கொழுத்த முகில், அது குன்ற ஆடி வந்திருக்கு. கழுத்து வரைக்கும் நன்றா பரிபூர்ணமா தீர்த்தத்தை சாட்டவனுக்கு நடக்கவே முடியாது. கழுத்து வரைக்கும் நிரம்பி இருக்கு, வயிறு நம்புறதுல கழுத்து வரைக்கும் நிறைஞ்சிருக்குன்னா அசையக்கூட முடியாது. அதுபோல நன்றாக கழுத்து வரைக்கும், கழுத்து அளவுக்கு நீரை நன்றாக பருகிற மேகம், அது இருந்த இடத்துல இருந்து அசைய மாட்டாமல் அப்படி மலையிலேயே நன்னா ஒட்டின்னு இருக்கு, அப்படியே படுத்துட்டு இருக்கு. மலையின் உச்சியிலே சார்ந்து இருக்கக்கூடிய மேகம், அந்த மேகம் போலையும் குவளை புஷ்பங்கள், கண்ணாலே பார்த்து அனுபவிக்கலாம்படி அழகா இருக்கக்கூடிய குவளைகள் அந்த புஷ்பங்களை போலையும், குறைகடல் ஒலி எழுப்பக்கூடிய கருத்து குளிர்ந்து சிரமகரமாக இருக்கக்கூடிய கடலை போலையும், குறைகடல்னா கடலை ஆறாலையும் கண்டு பூர்ணமாக அனுபவித்து முடிக்க முடியுமான்னா முடிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு கடல் அத்த போலையும், நின்னாடு கணமயில் போல், வைத்த கண் வாங்காமல் அப்படி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவு அழகாக ஆடும் அந்த மயில், அந்த மயிலை போலையும் மயில் கூட்டங்களை போலையும் நிறமுடைய, ஏன்னா வடிவழகு அவ்வளவு அழகா இருக்கு எம்பெருமானுடைய திருமேனி. ஆகையால இப்படி பல வஸ்துக்களை சொல்லி அந்தந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய அந்தந்த அழகுகள்லாம் நிறைந்த ஒரு வடிவத்தை உடையவர் பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்றார். அல்லது இப்ப கீழே நிறம்கத்துக்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணார். அழகுன்னு அர்த்தம் பண்ணாமல் நிறம்னே அர்த்தம் பண்ணோம்னா, எம்பெருமானுடைய திருமேனி எந்த அளவுக்கு குளிர்ந்திருக்கு அப்படின்னா, பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே மயிர்குச்சி இரும்படியாக அப்படியே குச்சிட்டு அப்படியே இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்படியா, குளிர்த்தினால அப்படியே பார்த்து கொண்டிருக்க வேண்டும்படியாக, நீர் கொண்டு கிளர்ந்து எழுந்த மேகம் போல, அப்படி கொழுத்த மேகம் போல அந்த மேகத்துடைய நிறத்தை உடையதா இருக்கான். அதே போல வழவழான்னு பளபளன்னு குவளை புஷ்பத்தை போல இருக்கான். அதே போல கருமைக்கு கடலை போல இருண்டு இருக்கான். ஒளிக்கு மயிலுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த நீல நிறம் அது பளபளன்னு வீசும், தகதகன்னு இருக்கும், அத்த போல இருக்கும். இப்படி ஒரு அந்தந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய அழகான நிறங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த கருமை நிறத்திலே பிரபேதங்கள் இது எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்து திருமேனி அமைந்திருக்கிறதுன்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். இப்படிப்பட்ட நெடுமால் அடியவர்களிடத்துல பெரிய வியாமோகம் அத்த உடையவர், பக்தர்களுக்காக தன்னை எல்லா விதமாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திருமேனி உடையவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்போதும் எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்தானம் இது. மலைய பர்வதம், குன்றூடு மலைய பர்வதம், அந்த பர்வதத்தில் இருக்கக்கூடிய சந்திர மரங்கள், அந்த சந்திர மரங்கள் இருக்கக்கூடிய பொழில்கள்லேருந்து காற்று வீசுறது. ஆகையாலே அந்த சந்திர மரத்தினுடைய வாசனை, அதனுடைய குளிர்த்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய பூக்கள், அந்த பூக்கள் இருக்கக்கூடிய தாத்துக்கள், நல்ல சிறந்த வண்டுகள் அனுபவிக்கக்கூடிய புஷ்பங்களுடைய பரிமளங்கள், அதெல்லாம் வாசனைகள்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறதாம். அதுக்கு மேல அழகாக அலங்காரங்கள்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் நன்றாக சந்தனம் அதே போல குங்குமம் முதலானவைகளை கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் தங்களுடைய ஸ்தனங்கள். அது வழியா அந்த குங்குமம் முதலானவைகளுடைய ஒரு பரிமளத்தையும் எடுத்துக்கொண்டு வருது. இப்படி பலவிதமான பரிமளங்களை அது எடுத்துக்கொண்டு வருகிறபடியாலே தென்றலானது ரொம்ப செருக்கோட என்ன போல நறுமண ஆறுக்கு இருக்கு, என்ன போல நறுமண ஆறுக்கு இருக்குன்னு அப்படி அது சென்று வருகிறதாம். மன்றுகள்ல அப்படி தென்றலானது அப்படி சஞ்சரிக்கிறது. அப்படி சஞ்சரிக்கும்படியான மதிளரங்கம் என்பதுதான் இந்த எம்பெருமானுடைய ஸ்தானம். அழகான திருமேனிய, அழகான நிறத்தை, வடிவத்தை உடைய எம்பெருமானுடைய ஸ்தானம் இந்த திவ்யதேசம்தான் வர்ணித்தார் 9ஆம் பாட்டாலே. மேலே நிகமத்தாலே இத்திருமொழியை கொண்டு பெரிய பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் எனக்கு சேஷிகள். ஆழ்வார் ஓதவல்ல பிராக்கள் நம்மை ஆளுடையார்கள். இத்திருவாய்மொழியை ஓதினார்களே ஆனால் அவர்கள் எனக்கு சுவாமிகள். என்ன கொண்ட பண்டிருங்கிற திருவாய்மொழியை சொல்லக்கூடியவர்கள்லாம் எனக்கு சுவாமிகள் அருளி செய்தார். அதே போல இத்திருவாய்மொழியில எம்பெருமானவன் எந்த அளவுக்கு ஆசிரியர்களுடைய விரோதிகள் எல்லாம் அழித்து ஆசிரியர்களை ரட்சிப்பதற்காக திருவரங்கம் பெரிய கோயில நித்தியவாசம் பண்ணுகிறான்னு ஆதரத்தோடு ஆழ்வார் சொல்லியிருக்காரோ, இத்திருமொழிய
ஆரெல்லாம் சொல்கிறார்களோ அவள்னா எனக்கு சுவாமிகள் என ஆழ்வார் ஈடுபட்டு அருளி செய்கிறார். பருவரங்களவை பத்தி படையாளி தெழுந்தானை, நிறைய பெருத்த வரங்கள் எல்லாம் பெத்தவன். அப்படி பெத்த ஒரு ராட்சசன் ராவணன். அவனை எம்பெருமானவன் அவனுடைய கர்வம் எல்லாம் அழியும்படியாக யுத்தத்திலே முடித்து போகட்டான். அப்படிப்பட்ட திருவாளன் திருப்பதி மேல் வியாக்கியானம் பண்ணினார். இந்த திருமொழி எல்லாம் பெரிய பெருமாளுடைய குணத்தை சொல்றது, பெரிய பெருமாளுடைய குணத்தை சொல்றது நினைச்சுக்காதீங்கோ. பெரிய பெருமாளை பத்தி சொல்லவே இல்லை. திருமொழி முழுவதும் ஆரை பத்தி சொல்றதுன்னா திருப்பதியைத்தான் சொல்றதே ஒழிய, திருவாளன் திருப்பதியை சொல்றதே ஒழிய, திருவாளனை சொல்ல வந்த திருமொழி அன்று, பெரிய பெருமாளுடைய பெருமையை சொல்ல வந்த திருமொழி அன்று, திவ்யதேசத்தினுடைய பெருமையைத்தான் சொல்ல வந்தது திருமொழி. ஆழ்வார் பெரியாழ்வார் காப்பிடல்னு ஒரு பதிகம் நேர்ந்தார் திருவள்ளுவர் எம்பெருமானுக்கு. 9 பாட்டும் காப்பிடவாராய்ன்னு சொல்லிட்டே வந்தார். சரி, எம்பெருமானத்தான் பல்லாண்டு பாரான்னு நினைச்சுட்டு இருந்தா, போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரை யானையினர் போச்சு. கீழே சொன்னது அத்தனையும் போச்சு. என்னமோ பெருமாளை கவிபாடுறா போல தோத்தினாலும் கூட கடைசியா சொன்னார், நான் உன்னை கவிபாடல, இந்த ஒரு கொடி இருக்கு, நல்ல அழகான கொடி இருக்கு. அந்த கொடியானது நன்றாக வாழ வேணுமையானால் அந்த கொடிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கொம்பு இருக்கே, கொள்கொம்பு இருக்கே, அது நன்னா திடமா இருக்கவும். எனக்கு லட்சியம் என்ன இந்த யாராவது கொம்பு நன்னா இருக்கவன்னு ஆசைப்படுவார்கள். கொம்பு நன்னா இருக்குன்னு யாருக்கும் ஆசை இல்லை. கொடிதான் எல்லாருக்கும் உத்தேசம். கொடி நன்னா வாழ வேணுமையானால், கொடி நன்னாக வாழ்வதற்காக கொம்பு நன்னா திடமா இருக்கான்னு பார்ப்பார்கள். கொம்பு சரியா இருக்கான்னு பார்த்தாராம் 9 பாட்டால. கடைசியா தான் கருதினதை சொல்றார், போதமர் செல்வ கொழுந்து புனர் திருவள்ளரை யானை. செல்வ கொழுந்து போல அப்படி படரக்கூடிய கொடிய போல இருக்கக்கூடிய பங்கைய செல்வி நாய்ச்சியார் இருக்கிறாளே, அவ புணர்கிறாள் எம்பெருமானை. ஆக திருவள்ளர் எம்பெருமான் புனரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் இருக்கிறானே, அவன் வெறும் கொம்பு, வெறும் குச்சிய போல, வெறும் மரத்தை போல அவனிடத்திலே படரக்கூடிய ஒரு கொடிய போன்றவள் பிராட்டி. ஆக பிராட்டிக்கு ஒரு ஆதாரமாக அப்பிரதானமாக இருக்கக்கூடியவன் செந்தாமரை கண்ணன். பங்கைய செல்வி நாய்ச்சியாருக்குத்தான் ஏத்தமெல்லாம். ஆகையால இந்த காப்பிடல் யாருக்குன்னா பங்கை செல்வி நாய்ச்சியாருக்கு வாழ்ச்சி இருக்க வேணுங்கிறதுக்காக எம்பெருமானியும் பாடினேன்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம் தோத்த வியாக்கியானம் அங்க அமைஞ்சிருக்கு. அத்த போல திருவாளன் திருப்பதிக்குத்தான் இத்திருமொழி மாதவத்தோன் திருமொழியை ஒழிய திருவாளனுக்கு ஏற்பட்டது அன்று. ஆஹா, அப்படிப்பட்ட தேசம்தான் எம்பெருமான் பெரிய பெருமாள் அப்பிரதானம், தேசம்தான் உத்தேசம் ஆழ்வாருக்கு இத்திருமொழியில. திருவரங்க தமிழ் மாலை பாட்டு தோறும் திருவரங்கம் ஈடுபட்டு ஆழ்வார் அருளிச்சீரர். ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அறையர் அவருடைய அந்திம தசையில திருவுள்ளத்துல ஓடுறது என்ன எம்பெருமானார் கேட்க, எம்பெருமானுக்கு ஆயிரமான திருநாமங்கள்லாம் இருக்கு. எவ்வளவு திருநாமங்கள், பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன்னு சொல்கிறார்கள். எவ்வளவு சப்தங்கள், அழகான சப்தங்கள்லாம் இருக்கு, எவ்வளவு அழகான திருநாமங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த திருவரங்கம்ங்கிற 2 அக்ஷரங்கள் இருக்கு, 2-3 அக்ஷரங்கள், 4-5 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த சொற்கள் சேர்ந்த எழுத்துக்கள் சேர்ந்த சேர்த்தி இருக்கே, இத போல சேர முடியுமா? இந்த திருவரங்கங்கிற வார்த்தைய சொன்னா எவ்வளவு தேன் ஊறுறது, கேட்டா எவ்வளவு நன்னா இருக்கு. இதுக்கு நிகரான ஒரு திருநாமம், இதுக்கு நிகரான ஒரு சொல் இருக்குமான்னு நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் அருளி செய்தாராம். அந்த ரீதியில அந்த திருவரங்கம்னு அந்த பாட்டு தோறும் அமைந்த தமிழ் மாலை, அந்த தமிழ் மாலையை ஆரெல்லாம் பாடுகிறார்களோ, இருவரங்கம் எரித்தான் மதுகைடவர்கள் இருவரையும் அழித்த எம்பெருமான் இருக்கிறானே, அந்த எம்பெருமானை பாட வல்லவர்கள், அந்த எம்பெருமானை ஏத்தவர்கள், இத்திருமொழியை கொண்டு விரோதிகளை போக்க வல்ல பெரிய பெருமாளை பாட வல்லவர்கள் ஆறு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அடியவர்கள். இத்திருமொழிக்கு தனி பிரயோஜனம் ஒண்ணும் இல்லை. சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு எப்படி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாரதே பிரயோஜனமோ திருப்பல்லாண்டுக்கு, அதே போல இந்த திருமொழிக்கு தனி பிரயோஜனம் இல்லை. பெரிய பெருமாளை இத்திருமொழியால பாடிக்கொண்டே இருக்கிறதான் பிரயோஜனம். அவ்வளவு விலட்சணமான ஒரு திருமொழி. ஆழ்வார் மிகுந்த பிராவண்யத்தோட ஈடுபட்டு அருளி செய்யக்கூடிய ஒரு திருமொழி. அருளி செயல் அனுசந்தான கிரமத்திலே பெரிய பெருமாளுக்கு அமைந்த முதல் பதிகமாக இருக்கிறது மாதவத்தோன் என்கிற ஆச்சரியமான திருமொழி. இத்திருமொழியினுடைய அர்த்தத்தை அவகாசானுகுணமாக அடியனுடைய அஜ்ஞானத்துக்கு அசக்திக்கு சேர ஏதோ சிரவத்த ஜியசுவாமியுடைய எதிராஜ ஜியசுவாமியுடைய நியமனத்துக்கு சேர ஏதோ விண்ணப்பித்தேன். அபராதங்களை பொறுத்தருள வேணுமென்னு சுவாமி திறத்திலும் ஸ்ரோதாக்கள் திறத்திலும் விண்ணப்பித்து அமைகிறேன்.
ஆழ்வார் திருவடிகளே சரணம். பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் தந்தமிழ் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும்